إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இன்று மிக முக்கியமான ஒரு தலைப்பை எடுத்திருக்கின்றோம். அதுதான் சபர், பொறுமை. இந்த தலைப்பிலே நாங்கள் பல விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றோம். இதிலே எதை பேசுவது எதை விடுவது என்று எனக்கு தெரியாத அளவுக்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றன. என்றாலும் நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா நாம் பேசக்கூடிய கேட்கக்கூடிய விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் பயனுள்ளதாக ஆக்கி தருவானாக. முதலிலே சபர் என்பதற்குரிய வரைவிலக்கணத்தை பார்ப்போம். சபர் என்பதை நாங்கள் தமிழிலே பொறுமை என்று சொல்கிறோம். அரபியிலே சபர் என்றால் கட்டுப்படுத்துதல், தடுத்து கொள்ளுதல் என்பது அர்த்தம். நாங்கள் எதற்கு சபர் என்று சொல்கிறோம்? இதற்கு பலரும் பல வலைவிலக்கணங்களை கூறியிருக்கிறார்கள். அவைகள் எல்லாம் ஒரே கருத்தை தான் சொல்கின்றன. கிட்டத்தட்ட இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சபரை பற்றி சொல்கிற பொழுது, அது ஆத்மாவை அல்லாஹ் ஹராமாக்கிய விடயங்களிலிருந்து தடுத்து கொள்வதை, கட்டுப்படுத்தி கொள்வதை குறிக்கும். அதே போன்று அல்லாஹு தாலா கட்டாயமாக்கிய விடயங்களை செய்ய வைப்பதற்கு, அதற்காக வேண்டி ஆத்மாவை கட்டுப்படுத்தி கொள்வதை குறிக்கும். அதே போன்று அல்லாஹு தாலாவுடைய விதிகளின் பொழுது, அவன் ஏற்படுத்துகின்ற விதிகளின் பொழுது கோபமடையாமல், வெறுப்படையாமல், அதனை மற்றவர்களிடத்திலே முறைப்பாடு செய்யாமல் ஆத்மாவை கட்டுப்படுத்தி கொள்வதை குறிக்கும் என்று ஒரு இடத்திலே வரைவிலக்கணம் செய்திருக்கிறார்கள். இன்னொரு இடத்திலே சபர் என்பது பதட்டம் அடைவதிலிருந்து ஆத்மாவை கட்டுப்படுத்தி கொள்வது, நாவை முறைப்பாடு செய்வதிலிருந்து கட்டுப்படுத்தி கொள்வது, உடல் உறுப்புகளை கன்னத்தில் அரைந்து ஆடைகளை கிழித்து கொள்வது போன்ற செயல்பாடுகளிலிருந்து கட்டுப்படுத்தி கொள்வது, இதுதான் சபர். அதே போன்று இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களே இன்னொரு இடத்திலே சபருக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹுடைய சட்டங்களில் உள்ளத்தை உறுதிப்படுத்தி வைப்பது. அதாவது அல்லாஹு தாலாவுடைய சட்டங்கள் கதரியா, அல்லாஹு தாலா கதா கதரிலே, விதிகளிலே எங்களுக்கு சில சட்டங்களை ஏற்படுத்துவான், விதிகளை ஏற்படுத்துவான். நோய், துன்பம், துயரம், இப்படியான. அதே போன்று அஷ்ஷரஇய்யா, மார்க்க ரீதியான அல்லாஹுடைய சட்டங்கள், தொடுவது, ஹராமான விடயங்களை தவிர்ந்து கொள்வது, இது போன்ற அல்லாஹுடைய அஹ்காம்களிலே எங்களுடைய உள்ளத்தை நிலைப்படுத்தி கொள்வது. எனவே இது சான் சபர் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று ஜுர்ஜானி அவர்கள் வரைவிலக்கணம் என்ற அவர்களுடைய தாரிஃபாத் என்ற நூலிலே சபருக்கு தர்கு ஷக்வா மின் அலமில் பல்வா லிகைரில்லாஹ் லா இலல்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே சோதனையின் கஷ்டத்தை முறைப்படாமல் இருப்பது, அல்லாஹ்விடத்தில் அல்ல, அல்லாஹ்விடத்தில் முறையிடலாம் என்று அவர் சொல்கின்றார். எனவே இந்த எல்லா வரைவிலக்கணங்களும் சபரை குறிக்கின்றன. சபரை பற்றி பொதுவாக இப்போது நீங்கள் என்ன நாடப்படுகிறது என்பதை புரிந்திருப்பீர்கள். சபர், பொறுமையை நாங்கள் பல விதத்திலே, பல பார்வைகளிலே பிரிக்கலாம், பல முறையிலே வகைப்படுத்தலாம், பல கோணங்களிலே வகைப்படுத்தலாம். ஒரு கோணம்தான், நாம் நேரத்தை கருதி ஒரே ஒரு கோணத்தை மட்டும் பார்ப்போம். அதாவது நாம் செய்யும் சபர் எதனோடு சம்பந்தப்படுகிறது என்பதை வைத்து மூன்றாக சபரை நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று சப்ருன் அலா த்ஆ, அல்லாஹு தாலாவுக்கு வழிபடுவதிலே பொறுமை செய்வது, அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது. கட்டாயமானதாக இருக்கலாம், உபரியான கடமைகளாக இருக்கலாம், உதாரணமாக தொழுகை. அதே போன்று சுன்னத்தான தொழுகைகள், சுன்னத்தான நோன்புகள். எனவே
வாஜிப்பும் இருக்கிறது, சுன்னத்தும் அதாவது முஸ்தஹபும் இருக்கிறது. இப்படியான விடயங்களிலே பொறுமை செய்வது. எங்களிடத்திலே பொறுமை இருந்தால்தான் இந்த கடமைகளை நிறைவேற்ற முடியும். ஒருவரிடத்திலே பொறுமை இல்லை என்றால் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி இந்த விடயங்களை செய்ய வைக்க முடியாவிட்டால் தனக்கு அவரிடத்திலே பொறுமை இல்லை, அந்த விடயத்திலே பொறுமை இல்லை. அதே போன்று சபருன் அனில் மஅசியா, பாவங்களை விட்டும் பொறுமை செய்வது. பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்காக, பாவம் செய்வதற்கு ஷைத்தானும் எங்களுடைய மனதும் எங்களை தூண்டுகின்ற பொழுது அந்த பாவத்தை செய்யாமல் எங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்வதற்கு, எங்களுடைய நாவை பேணிக்கொள்வதற்கு, அதே போன்று எங்களுடைய உடல் உறுப்புகளை பேணிக்கொள்வதற்கு, பாவத்தின் பக்கம் நாங்கள் செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய மனதை நாங்கள் கட்டுப்படுத்தி அதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். இதற்கு ஒரு பொறுமை நிச்சயமாக எங்களுக்கு தேவை. மூன்றாவது வகை பொறுமை சபருன் அலா அக்தாரில்லாஹில் முஅலிமா, அல்லாஹு தஆலா ஏற்படுத்தக்கூடிய கதா கதர். அதில் எங்களுக்கு கஷ்டமான விடயங்கள், மனதுக்கு கஷ்டமான துன்பகரமான விடயங்கள் வரலாம். நோய், ஏனைய அதாவது ஏழ்மை, இது போன்ற மனதுக்கு கஷ்டமான பல விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வரலாம். இது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தரக்கூடிய விடயங்கள், இழப்புகள். இவைகள் வருகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொறுமை செய்ய வேண்டும். இது மூன்றாவது வகை சபர், பொறுமை. எனவே இந்த 3 வகை பொறுமைகளும் மிக முக்கியமான பொறுமைகள். எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தஆலாவுடைய சட்டம் என்று சொல்கிற பொழுது அது 2 வகை. ஒன்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு மார்க்கமாக சொல்லி இருக்கக்கூடிய சட்டங்கள், ஏவல் விலக்கல்கள். எனவே ஏவல்களை எடுத்து நடப்பதும் விலக்கல்களை தவிர்த்து கொள்வதும் எங்களுக்கு பொறுமை தேவை. 2வது வகை அல்லாஹு தஆலாவுடைய தீர்ப்பு, கதா கதர். அல்லாஹு தஆலா இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்த விடயங்கள், கதரி. முதலாவது ஷரঈ, மார்க்க விடயங்கள், அதில் ஏவல் விலக்கல் இருக்கிறது. அதே போன்று கௌனி கதரி, அல்லாஹு தஆலாவுடைய உலகத்தில் இப்படித்தான் இவருக்கு நோய் வர வேண்டும், இவருக்கு வறுமை வர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தீர்மானித்த விடயங்கள். எனவே இந்த விடயத்திலே எங்களுக்கு பொறுமை தேவைப்படுகிறது. எனவே இதைத்தான் நாங்கள் இப்போது 3ஆக பிரித்து சொன்னோம். இப்போது நாங்கள் குர்ஆன் மற்றும் ஹதீஸிலிருந்து சபருக்குரிய, பொறுமைக்குரிய ஆதாரங்களை பார்ப்போம். உண்மையிலே இந்த பண்பு இஸ்லாம் மிகவுமே வலியுறுத்துகின்ற ஒரு பண்பு. அதனால் குர்ஆனில் நீங்கள் நிறைய இடங்களிலே சபரை பற்றி பார்க்கலாம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சபரை 90 இடங்களிலே சொல்லி இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். இப்போது நாங்கள் சபரை அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறான் என்பதை பற்றி பார்ப்போம். ஒன்று, சபுரை செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் பல இடங்களில். வஸ்பிர் வமா சப்ருக இல்லா பில்லாஹ், பொறுமை செய்வீராக, உன்னுடைய பொறுமை அல்லாஹுவை கொண்டே அன்றில்லை. வஸ்பிர் லி ஹுக்மி ரப்பிக்க, உன்னுடைய ரப்புடைய தீர்ப்புக்கு நீ பொறுமை செய்வீராக. இது அல்லாஹு தஆலா பொறுமையை எங்களுக்கு கட்டளையிடுகிறான். 2, பொறுமைக்கு எதிரான விடயங்களை, சபருக்கு எதிரான விடயங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தடுத்திருக்கின்றான். வலா தஸ்தஅஜில் லஹும், அவசரப்பட வேண்டாம். வலா தகுன் கஸாஹிபில் ஹூத், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று இருக்க வேண்டாம், அவர்கள் அவசரப்பட்டார்கள். அதே போன்று 3வது, பொறுமை செய்தால் வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன், ஈமான் கொண்டவர்களே பொறுமை செய்யுங்கள், யுத்த காலத்தில் எதிரிகளை சந்திக்கிற பொழுது பொறுமை செய்யுங்கள், ரிபாத் செய்யுங்கள், பாதுகாப்பதற்காக, முஸ்லீம் நாட்டை பாதுகாப்பதற்காக. அதே போன்று அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறலாம். எனவே வெற்றி பெறுவதற்கு பொறுமை தேவை என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறார். எல்லா விடயங்களையும் செய்கிற பொழுது நீங்கள் வெற்றி பெறலாம். 4வதாக, பொறுமையாளர்களுக்கு ஏனையவர்களை விட அதிக கூலி இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். உலாஇக யுத்தூன அஜ்ரஹும் மர்ரத்தைனி பிமா ஸபரு, அவர்கள் கூலி கொடுக்கப்படுவார்கள். அவர்களுடைய கூலி எப்படி கொடுக்கப்படும்? 2 முறை கொடுக்கப்படும். எதற்கு? பிமா ஸபரு, அவர்கள் பொறுமை செய்ததற்காக. இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு அளவே இல்லாமல், கணக்கே இல்லாமல் கூலி கொடுக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா பொறுமையுடைய கூலி சாதாரணம் இல்லை என்று சொல்கிறார்.
ஐந்தாவது, மார்க்கத்திலே தலைமைத்துவத்தை அல்லாஹு தாலா யாருக்கு கொடுக்கிறான்? பொறுமையும் யகீனும் உள்ளவர்களுக்கு, ஈமானிய உறுதியும் சபரும் உள்ளவர்களுக்கு. அல்லாஹு தாலா பனு இஸ்ரவேலர்களை பற்றி சொல்கிற பொழுது, வஜஅல்னா மின்ஹும் அஇம்மத்தன், அவர்களிலே நாங்கள் பின்பற்றப்படுகின்ற மார்க்கத்திலே வழிகாட்டிகளை நாங்கள் ஏற்படுத்தினோம். யஹ்தூன பி அம்ரினா, எங்களுடைய கட்டளையை கொண்டு அவர்கள் வழிகாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்போது? லம்மா சபரு, சபர் செய்த பொழுது, பொறுமை செய்த பொழுது. வகானு பி ஆயாத்தினா யூகினூன், எங்களுடைய அத்தாட்சிகளை, எங்களுடைய சான்றுகளை அவர்கள் யூகினூன், உறுதியாக, யகீனாக நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே பொறுமை செய்கிற பொழுது மார்க்கத்துடைய தலைமை, மார்க்கத்திலே பின்பற்றப்படுகின்றவர்களாக மாறுவதற்கு பொறுமை தேவை. ஆறாவது, அல்லாஹு தஆலாவுடைய மஇய்யா கிடைக்க வேண்டுமென்றால் பொறுமையாளர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதாவது பொறுமையாளர்களுக்கு அல்லாஹுடைய மஇய்யா இருக்கிற, மஇய்யா என்றால் அல்லாஹ் உடன் இருப்பது. அல்லாஹ் தாலா உடன் இருப்பது என்றால் என்ன? அல்லாஹ் தாலாவுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும். எல்லாரோடும் தான் அல்லாஹ் தாலா இருக்கிறான், எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் இங்கே ஒரு சிலரோடு மய்யா ஹாஸா, அவர்களோடு இருக்கிறான் என்று சில பேரை சொல்லியிருக்கிறான். மய்யா ஹாஸான்னு சொல்லும், குறிப்பான விசேடமான மய்யா, அதாவது அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு இருக்கிறது. இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். அதே போன்று ஏழாவது, 3 விடயங்களை அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களுக்கு கொடுப்பதாக சொல்கிறான். என்ன 3 விடயம்? அல்லாஹுவே அவர்களுக்கு ஸலவாத்து சொல்வதாக சொல்கிறான். ஸலவாத் என்றால், அல்லாஹ் ஸலவாத் சொல்வதென்றால் என்ன மனிதனுக்கு? அல்லாஹு தஆலா உயர் சபை, வானவர்களுடைய அந்த சபையிலே தன்னுடைய அடியானை பற்றி எடுத்துரைப்பது. அதனால் அடியானுக்கு அருள் கிடைக்கும், பரக்கத் கிடைக்கும். எனவே அல்லாஹ் அடியான் மீது ஸலவாத் சொல்வான். அதே போன்று அல்லாஹுடைய ரஹ்மத் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்கிறான். அதே போன்று ஹிதாயத், அல்லாஹுடைய ஹிதாயா, நேர்வழி அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்கிறான். வபஷிர் ஸாபிரீன், நபியே பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா, அவர்களுக்கு ஒரு முசீபா, சோதனை வந்தால், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள், அவன் பக்கமே நாங்கள் மீளக்கூடியவர்கள். நாங்கள் அல்லாஹுக்குரியவர்கள், நாங்கள் அல்லாஹுக்கு சொந்தம், நாங்கள் அல்லாஹுக்குரியவர்கள், அவனுக்கு சொந்தமே நாங்களும். எங்களுக்கு எது சொந்தமாக இருக்கிறதோ அது எல்லாமே அல்லாஹுக்கு தான் சொந்தமானது. அவன் தான் எங்களை படைத்திருக்கின்றான், பரிபாலிக்கின்றான். இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹுக்குரியவர்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் போக போகிற இடமும் அங்கேதான், அவனிடத்திலே தான் நாங்கள் செல்ல இருக்கிறோம். எனவே நாங்கள் பொறுத்துக்கொள்கிறோம். இப்படி சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, உலாஇக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம், அவர்களுக்கு அவர்களுடைய ரப்பிடமிருந்து ஸலவாத் இருக்கிறது. ரப் அவர்களை பற்றி வானலோகத்திலே மலக்குமார்களிடத்திலே பெருமையாக சொல்கிறான். வரஹ்மா, அதே போன்று இறைவனுடைய அல்லாஹுடைய ரஹ்மா, அருள் இருக்கிறது. வ உலாஇக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள். இந்த 3ம் கிடைப்பதாக சொல்கிறான். 8வது, அல்லாஹு தஆலா சபரை உதவியாக ஆக்கியிருக்கிறான். சபரை எங்களுக்கு உதவியாக ஆக்கியிருக்கிறான். அதாவது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சப்ர் செய்யுமாறு ஏவுகிறான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். எனவே அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு வர வேண்டும் என்றால் நாங்கள் பொறுமை செய்ய வேண்டும், தொழ வேண்டும். எனவே யாரிடத்திலே பொறுமை இல்லையோ அவர்களுக்கு உதவியும் கிடையாது. 9வது, அல்லாஹ் தஆலா பொறுமை, சபர், அதாவது சபர் அடுத்தோடு தக்வா, இந்த 2க்கும் வெற்றி இருக்கிறது என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? பலா இன் தஸ்பிரு வ தத்தகு, நீங்கள் பொறுமை செய்தால், மேலும் தக்வாவோடு நடந்தால். தக்வா என்றால் என்ன? அல்லாஹ் தஆலாவுடைய ஏவல்களை எடுத்து நடப்பது, விலக்கல்களை தவிர்த்து நடந்தால். வய தூக்கும் மின் ஃபௌரிஹிம், வானவர்களுடைய உதவி உங்களுக்கு ஒரேடியாக வரும். அவர்கள் உங்களிடத்திலே வந்து யுத்த காலத்திலே உங்களுக்கு உதவி செய்வார்கள். எனவே இதற்கு என்ன தேவை? சபர், தக்வா. 10வதாக அல்லாஹு தஆலா யாரிடத்திலே சபரும் தக்வாவும் இருக்கிறதோ அவை எதிரிகளுடைய
சூழ்ச்சியிலிருந்து பெரும் கேடயமாக அது எங்களுக்கு அமையும் என்பதை அல்லாஹ் தாலா சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இன் தஸ்பிரு வ தத்தகு, நீங்கள் பொறுமை செய்து தக்வாவோடு நடந்தால் லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, அவர்களுடைய சூழ்ச்சிகள் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. எனவே நாங்கள் எதிரிகள் சூழ்ச்சி செய்கிற பொழுது நாங்கள் பொறுமையை இழக்கின்றோம் நிறைய நேரங்கள். ஆனால் நாங்கள் பொறுமையை இழக்காமல் இருந்தால், இறைவனுக்கு பயந்து நடந்தால், அந்த நேரத்திலே அல்லாஹுடைய கட்டளையை எடுத்து நடந்து அவனுடைய விலக்கல்களை தவிர்த்து நடந்தால் எதிரிகளால் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அவர்களுடைய சூழ்ச்சிகள் எங்களை பாதிக்காது. 11வது, பொறுமையாளர்களுக்கு மலாய்க்காமார்கள் சுவர்க்கத்திலே அவர்கள் செய்த பொறுமைக்காக சலாம் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? வல் மலாயிகத்து யத்குலூன அலைஹிம் மின் குல்லி பாப், எல்லா வாயில்களாலும் சொர்க்கத்திலே மூமின்களிடத்திலே மலாய்க்குமார்கள் நுழைவார்கள். சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. எதுக்கு? பிமா சபர்த்தும், நீங்கள் பொறுமை செய்ததற்காக. ஃபனிஅம உக்பத்தார், எனவே நீங்கள் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இந்த இறுதி முடிவு, இந்த இறுதி இடம் எவ்வளவு அழகானது, எவ்வளவு நல்லது என்று அவர்கள் சொல்வார்கள். 12வது, அல்லாஹு தாலா எங்களுக்கு யாராவது எங்களை அநீதியாக தீங்கிழைத்தால் நாங்கள் அவர்களுக்கு அதே அளவுக்கு தண்டிப்பதற்கு அனுமதி அளித்திருக்கிறான். அதே நேரத்திலே தொடர்ந்து அல்லாஹ் உறுதியாக சத்தியம் செய்து என்ன சொல்கிறான் தெரியுமா? நீங்கள் அப்படி அவர்களை தண்டிக்காமல் பொறுமை செய்வீர்களே ஆனால் அதை விட அது எவ்வளவோ சிறந்தது. ஒயின் அகபுத்தும் ஃபஆகிபு பிமிஸ்லி மா உகிபுத்தும் பிஹ், நீங்கள் தண்டித்தால் நீங்கள் எவ்வாறு தண்டிக்கப்பட்டீர்களோ அதே போன்று நீங்களும் தண்டியுங்கள். அதை விட கூடுதலாக தண்டித்து விட வேண்டாம், அது அதை விட பாவமானது. வல இன் சபர்த்தும், ஆனால் நீங்கள் பொறுமை செய்தால் லஹு கைருன் லிஸ்ஸாபிரீன், அது பொறுமையாளர்களுக்கு மிகவுமே சிறந்தது. 13வது, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பொறுமைக்கு அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு மகஃபிரா, அதே போன்று பெரும் கூலி இருக்கிறது பொறுமைக்கும் சாலிஹான அமலுக்கும். இல்லல்லதீன சபரு வஅமிலு ஸாலிஹாத், யார் பொறுமை செய்து சாலிஹான அமல் செய்கின்றார்களோ உலாஇக லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் மிகப்பெரிய கூலியும் இருக்கிறது. 14வது, சோதனைகள் வருகின்ற நேரத்திலே பொறுமை செய்வதை அல்லாஹு தாலா மின் அஸ்மில் உமூர், அதாவது உறுதியான விடயங்கள், எதற்காக உறுதி எடுக்கப்பட வேண்டுமோ அப்படியான விடயங்கள், அதாவது மிகச்சிறந்த விடயங்கள் என்று அல்லாஹ் தாலா புகழ்ந்திருக்கிறான். வலமன் சபர வகஃபர இன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர், யார் பொறுமை செய்து மன்னிக்கிறாரோ அது உறுதியான விடயங்களிலே உள்ளது. அதே மாதிரி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆனில் எடுத்துரைக்கிறான், அழகான உபதேசம். அதிலும் அவர் அதை சொல்கின்றார். வஅ்முர் பில் மஅரூஃபி வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக், நன்மையை ஏவு தீமையை தடு, உனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளிலே நீ பொறுமையாக இரு. இன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர், அது மார்க்கத்திலே அஸ்மில் உமூர், காரியங்களிலே மிக உறுதிமிக்க செய்யப்பட வேண்டிய முக்கியமான காரியம் என்று அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். 15வது, அல்லாஹ் தாலா பொறுமை செய்கின்றவர்களுக்கு, மூமின்களுக்கு என்ன சொல்கிறான்? உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. அந்த வெற்றி எப்படி கிடைக்கும் தெரியுமா? எதனால் உங்களுக்கு கிடைத்து தெரியுமா? பொறுமையின் மூலமாக. அல்லாஹு தாலா ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தையும் அழித்தான். அந்த அழித்த நேரத்திலே பனு இஸ்ரவேல்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்களை பற்றி என்ன சொல்கிறான்? வதம்மத் கலிமத்து ரப்பிக்கல் ஹுஸ்னா அலா பனி இஸ்ராஈல பிமா சபரு, அவர்கள் பொறுமை செய்ததன் காரணமாக அல்லாஹுடைய வார்த்தை, அழகான வார்த்தை பூரணமாகிவிட்டது பனு இஸ்ரவேலர்கள் மீது. அதாவது அவர்கள் பொறுமை செய்ததன் காரணமாகத்தான் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த வெற்றியை கொடுத்தான். என வெற்றி வர வேண்டுமென்றால் பொறுமை செய்ய வேண்டும், அவர்கள் செய்த பொறுமையை போன்று. அதே போன்று 16வது, அல்லாஹு தாலாவுடைய மஹப்பத் பொறுமையில் இருக்கிறது. நாம் பொறுமை செய்கிற பொழுது அல்லாஹு தாலா அவனுடைய மஹப்பத்தை
பொறுமையாளர்களுக்கு கொடுக்கின்றான். வல்லாஹு யுஹிப்பு ஸாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் 17வது சில நல்ல பண்புகளை சொல்லிவிட்டு, இதெல்லாம் எல்லோருக்கும் கிடைக்காது, பொறுமை செய்பவர்களுக்குத்தான் கிடைக்கும் என்று சொல்லுகிறான் 2 இடங்களிலே. ஒன்று காரூனுடைய சம்பவம். உங்களுக்கு தெரியும், காரூன் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக இருந்தான். அவனை பார்த்து இவனைப் போல எங்களுக்கும் செல்வம் இருக்க வேண்டுமே என்று சிலர் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அறிவுள்ளவர்கள், எந்த அறிவு? மார்க்க அறிவுள்ளவர்கள் என்ன சொன்னார்கள்? அப்படி ஆசைப்பட்டவர்களை பார்த்து, வைலக்கும், என்ன உங்களுக்கு கேடு நடந்திருக்கிறது, ஸவாபுல்லாஹி ഖൈറുன் லிமன் ஆமன வஅமில ஸாலிஹா. ஆனால் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய கூடி இருக்கிறதே மறுமையிலே, அது ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தவர்களுக்கு இதை விடவெல்லாம் சிறந்தது. வலா யுலக்காஹா இல்ல ஸாபிரூன். அது எல்லோருக்கும் கிடைக்காது, பொறுமையாளர்களுக்கு தான் அது கிடைக்கும். பொறுமையாளர்கள் தான் அதை பெறுவார்கள், அவர்களுக்கு மாத்திரம்தான் அதை பெற முடியும் என்று சொல்கிறான். அதே போன்று அல்லாஹு தாலா ஒரு அடியான் தன்னை எதிர்க்கக்கூடியவர்களோடு நல்ல முறையிலே நடக்க வேண்டும். எங்களை ஒருவர் எதிர்த்தால் அவரை நல்ல முறையிலே நாங்கள் தடுக்க வேண்டும். அப்படி எங்களுக்கும் யாருக்கும் இடையிலே பகை இருக்கிறதோ அவர்கள் கூட எங்களுக்கு நெருங்கிய நண்பராக அவ்வாறு செய்கிற பொழுது மாறிவிடுவார் என்று அல்லாஹ் தாலா சொல்றான். அதாவது நாங்கள் எங்களை ஒருவர் எதிர்க்கின்ற பொழுது எங்களுக்கு எதிராக பகை வைத்திருக்கக்கூடிய ஒருவரிடத்திலே நாங்கள் இன்னும் கடுமையாக நடக்க பார்ப்போம். ஆனால் அது முறையல்ல. குர்ஆன் என்ன சொல்கிறது? நீங்கள் இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், நல்ல முறை, மிக நல்ல சிறந்த முறையில் நீங்கள் அதை தடுங்கள், கையாளுங்கள். ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். உங்களுக்கும் இவருக்கும் இடையிலே பகை இருக்கிறதோ அவர் உங்களுடைய உற்ற நண்பரை போன்று ஆகிவிடுவார். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு வமா யுலக்காஹா இல்லா ذூ ஹத்தின் அதீம். அது எல்லோருக்கும் கிடைக்காது, எல்லோராலும் செய்ய முடியாது. யாரிடத்திலே பொறுமை இருக்கிறதோ அவர்களை தவிர, பொறுத்தவர்களை தவிர அதை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்குத்தான் அது கொடுக்கப்படும். எனவே மிகவும் பாக்கியம் உள்ளவர்கள், பெரும் பங்குள்ளவர்களுக்கு தான் அது கொடுக்கப்படும். அவர்கள் பாக்கியசாலிகள், அவ்வாறு நிலை உள்ளவர்கள். 18வதாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹுடைய அத்தாட்சிகளை கொண்டு, சான்றுகளை கொண்டு பயனடையக்கூடியவர்கள் பொறுமையாளர்கள் தான், நன்றி உணர்வுள்ளவர்கள் தான். சொல்கிறான், وَلَقَدْ أَرْسَلْنَا مُوسَى بِآيَاتِنَا أَنْ أَخْرِجْ قَوْمَكَ مِنَ الظُّلُمَاتِ إِلَى النُّورِ وَذَكِّرْهُمْ بِأَيَّامِ اللَّهِ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِكُلِّ صَبَّارٍ شَكُورٍ. மூசாவுக்கு நாங்கள் மூசாவை அனுப்பினோம், எங்களுடைய அத்தாட்சிகளை கொடுத்து, உங்களுடைய கூட்டத்தை இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வாருங்கள் என்று சொன்னோம். அல்லாஹு தாலாவுடைய நாட்களை பற்றி அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள் என்று சொன்னோம். இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகுல்லி ஸப்பாரின் ஷக்கூர். யார் மிகவுமே பொறுமை செய்யக்கூடியவராகவும் மிகவுமே நன்றியுள்ளவராகவும் இருக்கிறார்களோ அப்படியான ஒவ்வொருவருக்கும் அதிலே அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் தாலா சொல்கிறார். அதே போன்று அல்லாஹு தாலா கடலிலே செல்கிற கப்பல்களை பற்றி பேசிவிட்டு என்ன சொல்கிறான்? இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகுல்லி ஸப்பாரின் ஷக்கூர். பொறுமையும் நன்றியுணர்வும் உள்ளவர் ஒவ்வொருவருக்கும் அதிலே அத்தாட்சிகள் இருக்கின்றன. எனவே பொறுமை, சபுர், ஷுக்குர் இந்த உணர்வுள்ளவர்களுக்குத்தான் அந்த அத்தாட்சிகள் பயனளிக்கும். அதே போன்று சபா கூட்டத்தை அளித்ததை பற்றி சொல்கிற பொழுதும் அவ்வாறு சொல்கிறான், இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகுல்லி ஸப்பாரின் ஷக்கூர். எனவே 19வது அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்கிறான். எதற்காக? அவர் செய்த பொறுமைக்காக. இன்னா வஜதுனாஹு ஸாபிரா. அவரை நாங்கள் பொறுமையாளராக பெற்றுக்கொண்டோம். நிஅமல் அப்த் இன்னஹு அவ்வாப். அவர் சிறந்த அடியான். இன்னஹு அவ்வாப். அவர் நிச்சயமாக மீளக்கூடியவர், அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவராக இருந்தார். எனவே பொறுமை இல்லை என்றால் அவர் பேசல் ஆபத், மோசமான அடியார். 20வது அல்லாஹு தாலா யார் ஈமான் கொண்டு ஹக்கை ஏற்று பொறுமை செய்யாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பொதுவாகவே நஷ்டமானவர்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த சூறாவிலே அதை அல்லாஹ் தாலா சொல்கிறான். அவர்கள் லாபம் அடைய மாட்டார்கள். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான்.
யாரை தவிர இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்து ஹக்கை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டவர்கள். ஹக்கை அவர்கள் மாத்திரம் நடைமுறைப்படுத்தவில்லை, மற்றவர்களுக்கும் சொல்கிறார். வதவாஸவ் பில் ஸப்ர், பொறுமையையும் மற்றவர்களுக்கு பரஸ்பரம் உபதேசம் செய்து கொள்கிறார்கள். எனவே பொறுமையை தான் மட்டும் பேணுவதில்லாமல் இன்னொருவருக்கும் பொறுமை சொல்லி அவரை ஆறுதல் படுத்த வேண்டும். என இப்படியானவர்களுக்கு தான் வெற்றி இருக்கிறது. இப்படியானவர்கள் தான் நஷ்டமடையாதவர்கள், லாபம் அடையக்கூடியவர்கள் என்றெல்லாம் சொல்கிறார். அதே போன்று அஸ்ஹாபுல் யமீன், அஸ்ஹாபுல் மைமன, அதாவது வலதுசாரியினர், சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பொறுமையாளர்கள், இரக்கமுள்ளவர்கள். 2 பண்புகளை சொல்கிறான். ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. அவர்கள் ஈமான் கொண்டு وتواصوا بالصبر, பொறுமையை பரஸ்பரம் சொல்லிக்கொண்டு, அவர்கள் பொறுமை செய்வார்கள், மற்றவர்களுக்கு பொறுமை தேவைப்படுகிற பொழுது அவர்களுக்கும் சொல்வார்கள். இன்னொருவருக்கு பொறுமை தேவைப்படும், அவருக்கு சோதனை வருகிற பொழுது. அதே போன்று இன்னொருவரை நல்ல விஷயங்களிலே அமல் செய்ய வைப்பதற்கு, பாவங்களிலே இருந்து அவரை தடுப்பதற்கு அவருக்கு பொறுமையை கொண்டு நாங்கள் உபதேசம் செய்ய தேவைப்படும். எனவே மற்றவர்களுக்கும் பொறுமையை உபதேசம் செய்து கொண்டவர்கள். வதவாஸவ் பில் மர்ஹமா, அதே போன்று ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுவதற்கு உபதேசம் செய்து கொண்டவர்கள். இவர்கள் யார் தெரியுமா? உலாயிக அஸ்ஹாபுல் மைமன, அவர்கள் தான் அஸ்ஹாபுல் மைமன. அதே போன்று 22வது, அல்லாஹு தஆலா இஸ்லாத்துடைய மிக முக்கியமான கடமைகளோடு, ஈமானுடைய மிக முக்கியமான கட்டங்களோடு பொறுமையை இணைத்து சொல்லியிருக்கிறான் குர்ஆனில். தொழுகையோடு பொறுமையை இணைத்திருக்கிறான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். அதே போன்று பொதுவாக எல்லா சாலிஹான அமல்களோடும் பொறுமையை இணைத்திருக்கிறான். இல்லல்லதீன ஸபரு வஅமிலு ஸாலிஹாத், யார் பொறுமை செய்து சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ அப்படியானவர்களை தவிர. அதே போன்று தக்வாவோடு பொறுமையை இணைத்திருக்கிறான். இன்னஹு மன் யத்தகி வயஸ்பிர், நிச்சயமாக யார் தக்வாவோடு நடந்து பொறுமை செய்கிறாரோ, அதே போன்று ஷுக்ர், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதோடு அல்லாஹு தஆலா பொறுமை சபரை சேர்க்கின்றான். நான் ஏற்கனவே சொன்ன ஆயாவிலே இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகுல்லி ஸப்பாரின் ஷகூர், பொறுமையும் நன்றியுணர்வும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதிலே அத்தாட்சிகள் இருக்கின்றன. அதே போன்று அல்லாஹு தஆலா ஹக்கோடு, சத்தியத்தோடு சபரை சேர்க்கின்றான். வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர், சத்தியத்தை கொண்டு பரஸ்பரம் உபதேசம் செய்து கொண்டார்கள், சபரை கொண்டு பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய ரஹ்மாவோடு அல்லாஹு தஆலா சபரை இணைத்து சொல்லியிருக்கிறான். வதவாஸவ் பிஸ் ஸப்ரி வதவாஸவ் பில் மர்ஹமா, சபரை கொண்டும் ரஹ்மத்தை கொண்டும் இரக்கம் காட்டுவதை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டவர்கள். அதாவது ரஹ்மா பொதுவாக இரக்கம் காட்டுவதோடு சபரை இணைத்திருக்கின்றான். அதே போன்று யகீன், ஈமானிய உறுதி, அதோடும் அல்லாஹு தஆலா சபரை இணைத்திருக்கிறான். லம்மா சபரு, பனு இஸ்ரவேலர்களுக்கு அவர்களுடைய தலைவர்களை எப்போது உருவாக்கினோம்? லம்மா சபரு, அவர்கள் பொறுமை செய்த பொழுது. வகானு பி ஆயாத்தினா யூகினூன், எங்களுடைய ஆயத்திலே யகீன், அவர்களிடத்திலே எங்களுடைய அத்தாட்சிகளிலே அவர்கள் உறுதியான ஈமான் கொண்ட நேரத்திலே யகீன் அவர்களிடத்திலே வந்த பொழுது. அதே போன்று சிதுக், உண்மையோடும் அல்லாஹு தஆலா உண்மைத்தன்மை, வாய்மை, அதோடும் அல்லாஹு தஆலா சபரை இணைத்து சொல்கிறான். வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத்தி வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், உண்மை பேசக்கூடிய ஆண்கள், உண்மை பேசக்கூடிய பெண்கள், பொறுமை செய்யக்கூடிய ஆண்கள், பொறுமை செய்யக்கூடிய பெண்கள். எனவே அல்லாஹு தஆலாவுடைய மஹப்பத்துக்கு இந்த சபர் காரணமாக இருக்கிறது. அல்லாஹுடைய மஇய்யா எங்களுக்கு கிடைப்பதற்கு, அவனுடைய உதவி கிடைப்பதற்கு, அழகான கூலி கிடைப்பதற்கு என்று பல விடயங்களுக்கு இந்த சபர் காரணமாக இருக்கிறது. இப்போது சுன்னாவிலே பொறுமை சம்பந்தமாக, சபர் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஒரு சில ஹதீஸ்களை பார்ப்போம். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், وَمَنْ يَتَصَبَّرْ يُصَبِّرُهُ اللَّهُ وَمَا أُعْطِيَ أَحَدٌ عَطَاءً من عطاء خير وأوسع من الصبر. புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். யார் பொறுமை செய்வதற்கு முயற்சி எடுக்கிறார்களோ, பொறுமை செய்வதற்கு அல்லாஹு தஆலாவிடத்தில் உதவியை தேடுகிறார்களோ, وَمَنْ يَتَصَبَّرْ يُصَبِّرُهُ اللَّهُ, அல்லாஹு தஆலா அவருக்கு பொறுமையை கொடுப்பான். وَمَا أُعْطِيَ أَحَدٌ
மின் அதாஇன் ஹைரின் வ அவ்ஸஅ மின ஸப்ர். எவருமே பொறுமையை விட மிகச்சிறந்த ஒரு கொடை, மிக விசாலமான ஒரு கொடை கொடுக்கப்படவே இல்லை. இனி ஒருவருக்கு பொறுமை கொடுக்கப்பட்டிருக்கின்றால் அது அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கொடை, மிக விசாலமான ஒரு அருள், ஒரு கொடை அல்லாஹ் தஆலா அவர் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், வஸ்பிர் வமா சபுருக இல்லா பில்லாஹ். பொறுமை செய்யுங்கள், உங்களுடைய பொறுமை அல்லாஹுவை கொண்டே அன்றி இல்லை. எனவே அல்லாஹ் தஆலாவுடைய இடத்திலே நாங்கள் பொறுமையை கேட்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அந்த பொறுமையை தருவான். நாங்கள் முயற்சி எடுக்கின்ற பொழுது, அதிலே ஈடுபடுகின்ற பொழுது, முயற்சி செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா பொறுமை உள்ளவர்களாக எங்களை மாற்றுவான் என்பது அந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. இன்னொரு ஹதீஸை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணுக்கு பக்கத்தினால் நடந்து போகிறார்கள். அந்த பெண் கபருக்கு பக்கத்திலே அழுது கொண்டிருக்கின்றார். அப்போது நபி அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பொறுமை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அவள் சொல்கிறாள், இலைக்க அன்னி, நீங்கள் என்னை விட்டும் சென்று விடுங்கள், எனக்கு ஏற்பட்ட சோதனை உங்களுக்கு வரவில்லை என்று சொன்னாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அங்கே பேசுகிறார்கள் என்பது அந்த பெண்ணுக்கு தெரியவில்லை. அதனால் அப்படி சொல்லிவிட்டார். பிறகு அந்த பெண்ணிடத்திலே சொல்லப்பட்டது, நபி அவர்கள் தான் உங்களுக்கு இவ்வாறு சொன்னதாக. அப்போது அந்த பெண் நபி அவர்களுடைய தேடி வருகிறார்கள். நபி அவர்களுடைய வீட்டிலே அவர்களிடத்திலே எந்த ஒரு காவலாளிகளும் இருக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தின் தலைவராக இருந்தாலும் அவர்கள் சாதாரணமாக வாழ்ந்தார்கள், எங்களுக்கு தெரியும். அந்த பெண் தான் சொல்கிறார்கள், நபி அவர்களிடத்திலே வந்து, நான் உங்களை தெரிந்திருக்கவில்லை என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னம ஸப்ரு இன்த ஸத்மத்தில் ஊலா. உண்மையிலே பொறுமை என்பது நிச்சயமாக முதலாவது தாக்கம் வருகின்ற பொழுதுதான் என்று சொல்கிறார்கள். அதாவது பொறுமைக்கு எங்களுக்கு எப்போது பொறுமை அதிக பயனளிக்கும் தெரியுமா? பொறுமை செய்வதற்கு எப்போது எங்களுக்கு அந்த சோதனை வருகிறதோ அந்த நேரத்திலே நாங்கள் பொறுமையை கையாண்டால் அந்த கஷ்டத்தின் வேகத்தை அது உடைத்துவிடும். அதனுடைய வேகம், அந்த சோதனையுடைய பலவீனமாகிவிடும். தொடர்ந்து நாங்கள் பொறுமை செய்வதற்கு இலகுவாக இருக்கும். ஆனால் நாங்கள் கடைசி நேரத்திலே எல்லாம் பொறுமை செய்யாமல் இருந்துவிட்டு ஆரம்பத்திலே இனிமேல் நாங்கள் இவ்வாறு பதறுவதில் எந்த பயனும் இல்லை என்று நினைத்து முடிகின்ற நேரத்திலே நான் இனிமேல் பொறுமை செய்கிறேன் என்று நாங்கள் வருவதை விட அதில் எங்களுக்கு பெரிய அளவுக்கு பயனில்லை. நாங்கள் ஆரம்பத்திலே அந்த சோதனையுடைய ஆரம்பத்திலேயே நாங்கள் அதை உடைத்தெறிந்திருந்தால், பொறுமை செய்வதற்கு ஆரம்பித்திருந்தால் அந்த பொறுமை செய்வது எங்களுக்கு இலகுவாக இருந்திருக்கும் என்பதைத்தான் நபி அவர்கள் அங்கே உணர்த்துகிறார்கள். எனவே சோதனை வருகின்ற ஆரம்பத்திலே நாம் பொறுமை செய்தால் அது எங்களுக்கு பயனளிக்கும், நன்மையை கொடுக்கும் பல வகையிலே. ஆனால் இனிமேல் இவ்வாறு பதறுவதில், பதட்டம் அடைவதில், பொறுமையை இழந்திருப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லை என்று நாம் முடிவுக்கு வருகிற நேரத்திலே பொறுமை செய்வதிலே பெரிய அளவுக்கு எங்களுக்கு பயனில்லை. அதே போன்று இன்னொரு ஹதீஸை பாருங்கள். அதா இப்னு அபி ரபாஹ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மாணவர், அவரிடத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சுவர்க்க பெண்ணை உங்களுக்கு காண்பிக்கட்டுமா? அவர் ஆம் காண்பியுங்கள் என்று சொன்ன பொழுது, இதோ இருக்கிறாரே ஒரு கருப்பு நிற பெண், இவள் தான் அந்த சொன்ன பெண். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, எனக்கு நோய் ஏற்படுகிறது, வலுப்பு நோய் ஏற்படுகிறது, அல்லது மயக்கம் ஏற்படுகிறது, நான் அந்த நேரத்தில் என்னுடைய ஆடைகள் விலகுகிறது, எனக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று கேட்டபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் ஷி'தி சபர்தி, நீங்கள் விரும்பினால் பொறுமை செய்யுங்கள், வலக்கில் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, வ இன் ஷி'தி தஅவுதுல்லாஹ யுஆஃபியகி, நீங்கள் விரும்பினால் இந்த சோதனையிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே நான் துஆ செய்கிறேன். அந்த பெண் எதை தேர்ந்தெடுக்கிறார்? இல்லை, நான் பொறுமை செய்கிறேன் என்றால் சொர்க்கம் தான் முக்கியம். நபி அவர்களுடைய வாயால் சொல்லப்பட்டு விட்டது. அப்போது அந்த பெண் என்ன சொல்கிறார் நபி அவர்களிடத்திலே, என்னுடைய ஆடை விலகுகிறது, இப்படியான நிலைமை வருகிற பொழுது அதற்காக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக அந்த பெண்ணுக்கு துஆ செய்தார்கள். எனவே ஒருவர் ஒரு சோதனைக்கு உள்ளானால் அவருக்கு கிடைக்கும் கூலி
ஜன்னா, சுவர்க்கம். நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸிலும் சொல்கிறார்கள், மன் சபர அலா ஃபக்தி ஐனைஹி அவ்வதஹுல்லாஹுல் ஜன்னா. யார், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாரு, இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல கால, அது அல்லாஹு தஆலா சொல்கிறான், இதப்துலீது அபதி இதப்தலைது அபதி, என்னுடைய அடியானை நான் அவனுடைய பிஹபீபத்தைஹி, அவனுடைய அந்த அன்பான 2 கண்களை கொண்டும் நான் சோதித்தால், 2 கண்களையும் நான் குருடாக்கினால், ஃபஸபர, அதற்காக அவன் பொறுமை செய்தால், வெறுப்படையவில்லை, அல்லாஹுவை திட்டவில்லை, முறைப்பாடு செய்யவில்லை, பதட்டமடையவில்லை, பொறுமை செய்தால், அவ்வத்துஹு மின்ஹுமல் ஜன்னா, அந்த 2க்காகவும் அதுக்கு பகரமாக சுவர்க்கத்தை நான் அவருக்கு கொடுப்பேன் என்றெல்லாம் அல்லாஹு தாலா சொல்வதை ஹதீஸ் குத்ஸி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே சோதனை இன்றைய நேரத்திலே பொறுமை செய்வதற்குரிய கூலி சுவனம் என்பதை இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. உண்மையிலே அந்த கண்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய நிஅமா, அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கள். கண்கள் இல்லாதவர்களுக்கு தான் அதனுடைய பெருமதி தெரியும். ஆனால் அதைவிட பெரிய நிஅமத், அதற்கு ஈடாக சுவர்க்கம் கிடைப்பதாக இருந்தால் மறுமையிலே, என்றால் இந்த உலக வாழ்க்கை குறுகியது, அதிலே எங்களுக்கு கண்கள் கிடைப்பதை விட மறுமை வாழ்க்கையிலே அதற்கு பாரமாக சுவர்க்கம் கிடைப்பதாக இருந்தால் அதைவிட என்ன வேண்டும்? இன்னொரு ஹதீஸை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு மூமினுடைய விடயம் ஆச்சரியமானது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுடைய எல்லா விடயங்களும் சிறப்பானதாக இருக்கிறது. வலைஸ ذلك لأحد إلا للمؤمن, அது ஒரு மூமினுக்கு தவிர வேறு யாருக்கும் கிடையாது. இன் அஸாபத்ஹு ஸர்ரா, அவனுக்கு ஒரு சந்தோஷமான நிலை வருகிற பொழுது, ஷக்கரா, அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், ஃபகான கைரன் லஹ், அது அவனுக்கு சிறந்ததாக இருக்கிறது. ஒயின் அஸாபத்ஹு ضرா, அவனுக்கு ஒரு கெடுதி வருகிற பொழுது, ஒரு பாதிப்பு வருகிற பொழுது, ஸபர, பொறுமை செய்கிறான், ஃபகான கைரன் லஹ், அதுவும் அவனுக்கு சிறந்ததாக இருக்கிறது. அதாவது ஒரு மூமினுக்குத்தான் இந்த நிலைமை. ஏன்? அவனுக்கு சோதனை வருகிற பொழுது பொறுமை செய்து அல்லாஹ்விடத்திலே அதற்கான விடிவை எதிர்பார்க்கிறான், நன்மையை அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறான். நான் பொறுமை செய்கிறேன், இதற்கான கூலி எனக்கு அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது, அல்லாஹ் தர இருக்கிறான் என்று அவன் நினைக்கிறான். இதனால் அது அவனுக்கு ஹைராக அமைகிறது என்றால் பொறுமையாளர்கள் மிகப்பெரிய கூலியை அடைய இருக்கிறார்கள். அதே போன்று அவனுக்கு உலகத்திலே சந்தோஷமான விடயங்கள் வருகின்ற பொழுது, அவனுக்கு அறிவு கிடைப்பதாக இருக்கலாம், அல்லது சாலிஹான ஒரு நல்லமல் செய்யக்கூடிய ஒரு மார்க்க ரீதியான ஒரு விடயங்களாக அவனுக்கு அது இருக்கலாம், அல்லது உலகத்திலே பண வசதி, பொருளாதார வசதி, குழந்தைகள், ஏனைய செல்வங்கள், குடும்பம், இவைகள் அவனுக்கு உலக ரீதியான ஒரு நிஅமா, அற்பாக்கியம் அவனுக்கு கிடைப்பதாக இருக்கலாம். இப்படியான நிலைமை வந்தாலுமே கூட அவன் அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்துகிறான், அல்லாஹு தாலாவை அதன் மூலமாக வணங்குகிறான், அவனுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறான். எனவே எந்த நிஅமா அவனுக்கு வந்தாலும், அது அவனுக்கு நிஅமத் கிடைத்தாலும், அதே போன்று சோதனை வந்தாலும் அது அவனுக்கு ஹைராக இருக்கிறது. ஆனால் காஃபிரை பொறுத்தவரையிலே அப்படி அல்ல. சோதனை வருகிற பொழுது பதட்டம் அடைகிறான், வெறுப்படைகிறான், கடவுளை திட்டுகிறான், தனக்கு எதிராகவே பிரார்த்தனை செய்து கொள்கிறான், காலத்தை திட்டுகிறான். இவ்வாறு ஒரு காஃபிருடைய நிலைமை இருக்கும். ஆனால் ஒரு மூமினுடைய நிலைமை அதற்கு மாற்றமாக இருக்கும். எனவே அதற்காக அவன் கூலி கொடுக்கப்படுகிறான். சோதனை வருகிற பொழுது அதற்கு கூலி கொடுக்கப்படுகின்றான். இதுதான் ஈமானுக்குரிய அடையாளம். இதற்கு மாற்றமானது ஈமானுக்கு எதிரான அடையாளம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பொறுமையை பற்றி எங்களுடைய முன்னோர்கள், சஹாபாக்கள் அல்லது அவருக்கு பிறகு வந்தவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஏராளமாக இருக்கின்றன. அவைகள் பொன்னான வார்த்தைகள். அவைகளை விவரிக்கக்கூடிய நேரம் எங்களுக்கு இப்போது இல்லை. அதே போன்று பொறுமையுடைய பயன்களும் நிறைய இருக்கின்றன. பல பயன்களை நாம் ஏற்கனவே இடையிலேயே சுட்டி காட்டினோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பொறுமையை 4 மராத்திப், படித்தரங்களாக பிரித்திருக்கின்றார்கள். முதல் படித்தரம், இதன் பூரணமான பொறுமை, பூரணமானவர்களுடைய தன்மை பொறுமை விடயத்திலே, அதாவது அஸ்ஸப்ரு லில்லாஹ் வ பில்லாஹ், அல்லாஹுக்காக பொறுமை செய்வது, அல்லாஹுவை கொண்டு பொறுமை செய்வது. 2 விடயங்கள் இங்கே கவனிக்கப்பட வேண்டும். ஒன்று, இவர் செய்கிற பொறுமை எதற்கானது? அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்கான பொறுமை.
அது ஒரு அல்லாஹுவை நோக்கமாக கொண்டு அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து அல்லாஹுக்காக செய்கிற பொறுமை. இதற்கு தான் அஸ்ஸப்ருலில்லாஹ், அல்லாஹுக்கு செய்கிற பொறுமை என்றால் இதன் அர்த்தம். இந்த பொறுமை மூலமாக அவர் அல்லாஹுவை வணங்குகின்றார். அடுத்தது வபில்லாஹ், அல்லாஹுவை கொண்டு பொறுமை செய்வது என்றால் என்ன அர்த்தம் என்றால், தனக்கு இந்த விடயத்திலே பொறுமை செய்வதற்கு எந்த ஆற்றலோ சக்தியோ கிடையாது, அல்லாஹ் தான் எனக்கு இதற்கு உதவி செய்ய வேண்டும், அல்லாஹுடைய உதவியையும் என்ன செய்கிறார், எதிர்பார்த்து பொறுமை செய்கிறார். அதனால் அல்லாஹுடைய உதவியை கொண்டு பொறுமை செய்கிறார். அல்லாஹுவை கொண்டு பொறுமை செய்கிறார் என்றால் தன்னுடைய தன் மீது நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹு தாலாவின் மீது இந்த விடயத்தில் எனக்கு பொறுமை செய்வதற்கு அவன்தான் பொறுமையை தர வேண்டும், நான் முழுமையாக அவனை சார்ந்து நிற்கிறேன், அவனை தவக்குள் வைத்து அவன் மீது ஒருவர் பொறுமை வைக்கிறது. இதுதான் அஸ்ஸபுரு பில்லாஹ். எனவே ஒருவரிடத்தில் இந்த 2 விடயங்களும் இருப்பது பொறுமையிலே மிகவும் உயர்ந்த தரம். கீழான தரம் என்ன தெரியுமா? இந்த 2மே இல்லாமல் இருப்பது. அவர் செய்த பொறுமை அல்லாஹுக்காக செய்யவும் இல்லை, அல்லாஹுடைய உதவியை வேண்டி அவர் செய்யவும் இல்லை. இப்படியான பொறுமை தான் தரமில்லாத மோசமான தரத்துக்குரிய பொறுமை. இன்னொரு 3வது வகை பொறுமை என்ன என்றால், அவரிடத்திலே பொறுமை இருக்கிறது, அல்லாஹுவை கொண்டு அவர் பொறுமை செய்கிறார். அதாவது அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகிறார். அந்த அவருக்கு வந்திருக்கக்கூடிய சோதனையிலே ஒரு விடயத்தை செய்வதிலே அல்லாஹ்விடத்திலே உதவியை தேடுகிறார். அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்திருக்கின்றார். தனக்கு எந்த சக்தியும் இல்லை, தன்னிடத்திலே ஹவுலும் இல்லை, குவாவும் இல்லை, அல்லாஹ்விடத்திலே தான் நான் ஆதரவு வைக்கிறேன் என்று முழுமையாக தன்னுடைய சக்தியிலிருந்து நீங்கி அல்லாஹுடைய சக்தியிலே அவர் ஆதரவு வைத்து அதனுடைய உதவியை பெற்று அவர் பொறுமை செய்கிறார். இங்கே அவரிடத்திலே ஒரு வகையான பொறுமை இருக்கிறது. ஆனால் இவர் செய்கிற பொறுமை அல்லாஹுக்காக இவர் செய்யவில்லை. அதாவது எதற்காக பொறுமை செய்ய வேண்டுமோ அல்லாஹுடைய தீனுடைய நோக்கத்திற்காக, அந்த நோக்கத்திற்காக ஒரு இபாதத்தாக பொறுமை செய்யவில்லை, ஏதோ ஒன்றுக்காக அல்லாஹ்விடத்திலே உதவி தேடி பொறுமை செய்கிறார். ஆனால் இதற்கு ஒரு சிறந்த அவருக்கு உலகத்திலே அவர் விரும்புகின்ற ஒரு விடயம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய உதவியை தேடுவதனால் அல்லாஹ் தஆலா உதவி செய்வார். ஆனால் அவருக்கு அதில் சிறந்த இறுதி முடிவு இருக்காது. சில நேரம் இறுதி முடிவு மோசமாக கூட இருக்கலாம். நிறைய பேர் இப்படியாக பொறுமை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுவை கொண்டு பொறுமை செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பொறுமை அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய விடயத்திலே இல்லை. 4வது வகை பொறுமை என்னவென்றால், அல்லாஹுக்காக ஒருவர் பொறுமை செய்கிறார். அல்லாஹுக்காக என்று ஒரு விடயத்திலே பொறுமை செய்கிறார். ஆனால் அவர் அல்லாஹுவிடம் உதவி தேடுவதை, அந்த பொறுமைக்கு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடாமல் அஸ்ஸபுரு பில்லாஹ் அவரிடத்திலே இல்லை. அவர்களே தன்னம்பிக்கை வைத்து தன்னிலே என்னால் இதை செய்ய முடியும், பொறுக்க முடியும் என்று அல்லாஹு தாலாவின் மீது தவக்குல் வைப்பதை மறந்துவிட்டார், அல்லது அதிலே பலவீனமாக இருக்கிறார். பெரிய அளவுக்கு அதை பற்றி அவர் சிந்திக்காமல் அல்லாஹுக்காக பொறுமை செய்கிறார். அது மட்டும்தான் இருக்கிறது. அஸ்ஸபுரு பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டு பொறுமை செய்வது, அல்லாஹுடைய உதவியை தேடி பொறுமை செய்வது அவரிடத்தில் இல்லை. இவருக்கு ஒரு சிறந்த இறுதி முடிவு இருக்கிறது என்றால் அவர் செய்யக்கூடியது அல்லாஹுக்காக செய்கிறார். ஆனால் அவருக்கு அந்த இடத்திலே ஒரு தோல்வியும் இருக்கிறது. அவருக்கு ஒரு இயலாத தன்மை அவருக்கு ஏற்படும். ஏன்? அவர் அல்லாஹுவை கொண்டு வந்த பொறுமையை தேடவில்லை. அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி இய்யாக நஅபுது அது அவரிடத்தில் இருக்கிறது. அல்லாஹுவை உன்னையே வணங்குகிறோம், அல்லாஹுக்காக தான் அந்த பொறுமையை செய்கிறார். இய்யாக நஸ்தஈன் கிடையாது அவரிடத்தில். உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்பது இல்லை. எனவே அவருடைய பங்கு குறைவானது. எனவே இது ஒரு பலவீனமான ஒரு மூமினுடைய நிலை. பலவீனமான ஒரு மூமினுடைய நிலை இது. பலமான மூமினுடைய நிலை அது நாம் ஆரம்பத்திலே சொன்னோமே, அதாவது அல்லாஹுக்காக அஸ்ஸபுருலில்லாஹ் வபில்லாஹ், அல்லாஹுக்காக பொறுமை செய்கிறார், அல்லாஹுவை கொண்டு பொறுமை செய்கிறார். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, பொறுமையுடைய வடிவங்கள், அதாவது எந்தெந்த விடயங்களிலெல்லாம் நாங்கள் பொறுமை செய்ய வேண்டும் என்ற விடயத்தை நாம் சுருக்கமாக பார்ப்போம். அதாவது ஒன்று, பல விடயங்கள் இருக்கின்றன, சில விடயங்களை பார்ப்போம். உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகள், நோய், இழப்புக்கள், எங்களுக்கு நெருக்கமானவர்களை நாங்கள் இழப்பது, வறுமை, அதே போன்று வியாபாரத்தின் நஷ்டம், இது போன்ற விடயங்களுடைய பொறுமை செய்வது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலனப்லுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத்தி வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். உங்களை நாங்கள் சோதிப்போம், அச்சத்தை கொண்டும், ஓரளவு அச்சத்தை கொண்டும்,
ஓரளவு பட்டினியை கொண்டும் உங்களுடைய சொத்து செல்வங்களிலே குறைப்பை ஏற்படுத்துவதை கொண்டும் அதே போன்று ஆத்மாக்களிலே குறைவை ஏற்படுத்துவதை கொண்டும் அதாவது மரணிக்க செய்வதன் மூலமாகவும் வசமராத் அதே போன்று விளைச்சல்களிலே பழங்களிலே குறைவை ஏற்படுத்துவதை கொண்டும் நாங்கள் சோதனை பண்ணுவோம். வபஷிர் சாதிரி பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். எனவே இப்படியான ஒரு விடயத்தில் எங்களுக்கு பொறுமை தேவைப்படும். அதே போன்று பாவமான விடயங்களை எங்களுடைய மன உச்சைகளை மனதுடைய ஆசைகளை தடுத்து கொள்வதிலே பொறுமை தேவைப்படும். நல்ல அமல்களை செய்வதிலே அல்லாவுக்கு வழிபடுவதிலே பொறுமை தேவைப்படும். மூன்றாவது அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபஅபுதுஹு அல்லாஹ்வை நீர் வணங்குவீராக வஸ்தபிர் லிஇபாததி அவனுடைய இபாதத்திலே பொறுமையாக இருப்பீராக. எனவே அங்கே பொறுமை தேவைப்படுகிறது. வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா உம்முடைய குடும்பத்தை தொழுகை கொண்டே உயிராக அதற்காக அந்த தொழுகையிலே பொறுமையாக இருப்பீராக. நான்காவது எங்களுடைய தாவாவிலே நாங்கள் மக்களுக்கு நாங்கள் விளங்கிய ஹக்கை மார்க்கத்தை எடுத்து சொல்வதிலே எங்களுக்கு பொறுமை தேவைப்படும். எடுத்து சொல்ல வேண்டும். அதில் எங்களுக்கு கட்டாயமாக பொறுமை செய்யப்படும். அதை மறுப்பார்கள். அதனால் எங்களுக்கு நோவினை செய்வார்கள். சொல்லாலும் செயலாலும் எங்களை துன்புறுத்துவார்கள். எனவே அந்த நேரத்திலே எங்களுக்கு பொறுமை தேவைப்படும். அல்லாஹ் தஆலா நபிமார்களை பற்றி ரசூல்மார்களை பற்றி சொல்கிற பொழுது என்ன சொல்கிறான்? வலனஸ்பிரன்ன அலா மா ஆதைத்துமூனா நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய நோவினைகளுக்காக நாங்கள் பொறுமை செய்கிறோம் என்று அந்த ரசூல்மார்கள் சொன்னார்கள். அதே போன்று எதிரிகளை சந்திக்கின்ற பொழுது யுத்த களத்திலே எங்களுக்கு பொறுமை தேவை. அதை பற்றியும் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பல இடங்களிலே ஞாபகப்படுத்தி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ் மனிதர்களே லா ததமன்னு லிகா அல் அது எதிரிகளை சந்திப்பதை நீங்கள் ஆசைப்படாதீர்கள். வஸலுல்லாஹ் அல் ஆஃபியா அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள். அந்த நிலையிலிருந்து விடுபடுவதை நீங்கள் கேளுங்கள். ஃபஇதா லகீதுமூஹும் ஆனால் எதிரிகளை யுத்த காலத்தில் நீங்கள் சந்தித்தால் ஃபஸ்பிரு அங்கே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். புறமுது காட்ட முடியாது. அங்கே பொறுமை தேவை. அதே போன்று பொறுமை எங்கெல்லாம் எங்களுக்கு தேவைப்படும்? கணவன் மனைவிகளுக்கு இடையிலே, பிள்ளைகள் விஷயத்திலே, நண்பர்கள் விடயத்திலே, அல்லாஹுக்காக நேசிக்கக்கூடியவர்கள் விடயத்திலே, அதே போன்று மார்க்க கல்வியை தேடுகின்ற விடயத்திலே ஒருவருக்கு பொறுமை தேவை. எங்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மார்க்க கல்வியை தேடுவதற்காக சென்றார்கள். அது ஒரு நீண்ட பயணம், ஒரு பெரும் பயணம். அதுக்கு அவர்களுக்கு பொறுமை தேவை. அதே நேரத்திலே அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து قال ستجدني إن شاء الله صابرا ولا أعصي لك أمرا என்னை நீங்கள் பொறுமையாளராக பெற்றுக்கொள்வீர்கள், நான் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டேன் நீ என்று சொன்னார்கள். அதே போன்று 9வது மனிதர்களுடைய நோவினைகள், மனிதர்கள் தரக்கூடிய இடைஞ்சல்கள், அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், மற்றவர்களாக இருக்கலாம், பொதுவாக மனிதர்கள் கொடுக்கக்கூடிய தொல்லைகளுக்கு எங்களுக்கு பொறுமை தேவைப்படும். எனவே இப்படி பல விடயங்களிலே பல துறைகளிலே எங்களுக்கு பொறுமை தேவைப்படும். எனவே எங்களுக்கு சோதனைகள் வருகின்ற பொழுது எங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி நாங்கள் பதட்டம் அடையாமல் இருப்பதற்கு மனதை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். அதே போன்று நாங்கள் சோர்வடையாமல் இருப்பதற்காக வேண்டி எங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி சோர்வை நீக்க வேண்டியிருக்கும். நல்ல அமல்களை செய்வதற்கு அதேபோல் அவசரப்படாமல் இருப்பதற்கு நாங்கள் உலகத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயத்தை அடைவதற்கு அவசரப்படாமல் இருப்பதற்கு எங்களுடைய பொறுமை தேவைப்படும். கோபம் வருகின்ற பொழுது எங்களுடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டிய தேவைப்படும். அதே போன்று பயம் வருகிற பொழுது மனதை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை வரும். அதே போன்று ஒரு விடயத்திலே ஆசை உணர்வு எங்களுக்கு அதை தூண்டக்கூடிய விடயங்கள் வரும் என்ற பொழுது ஒரு பேராசை வருகிற பொழுது அந்த நேரத்திலே நாங்கள் மனதை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை வரும். அதே போன்று ஏற்கனவே சொன்ன போன்று உணர்வு ரீதியான ஆசைகள் வருகிற பொழுதும் மனதை கட்டுப்படுத்த வேண்டிய தேவைப்படும். அதே போன்று பெரும் வேலைகளை செய்கின்ற பொழுது கஷ்டமான பணிகளை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அந்த நேரத்திலும் எங்களுடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டிய இவ்வாறு பல இடத்திலே மொத்தமாக எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா இடத்திலும் பொறுமை என்கின்ற ஒரு விடயம் சம்பந்தப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதாக இருக்கலாம், அல்லது பாலா தடுத்த விடயங்களிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்வதாக இருக்கலாம், அல்லது அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தக்கூடிய கதர் விதிகளிலே வருகிற அந்த துன்பங்களை சகித்து கொள்வதாக இருக்கலாம். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது முழு வாழ்க்கையுமே பொறுமையாகத்தான் எங்களுக்கு இருக்க வேண்டியிருக்கும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, பொறுமை செய்ய முடியாமல் தடையாக முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய விடயங்கள் பல இருக்கின்றன. ஒன்று
மனிதனிடம் இருக்கக்கூடிய அவசரம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், "குலிகல் இன்சானு மின் அஜல்." அவசரத்திலிருந்து மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதாவது மண்ணிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்வதைப் போல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அவசரம் அவனோடு ஒட்டிப் பிறந்த ஒரு பண்பாக இருக்கிறது. இது எங்களுடைய பொறுமைக்கு எதிரானது. இதை நாங்கள் இல்லாமல் செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதேபோன்று கோபம் எங்களிடத்திலே வருகிற பொழுது அதுவும் எங்களுடைய பொறுமைக்கு எதிரானதாக இருக்கும். எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் தஆலா இந்த யூனுஸ் நபியை பற்றி சொல்கிற பொழுது நபி அவர்களுக்கு என்ன சொல்கிறான்? "ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக்." குர்ஆனிலே உம்முடைய ரப்புடைய தீர்ப்புக்கு நீ பொறுமை செய்வீராக. "வலா தகுன் கஸாஹிபில் ஹூத்தி இத் நாதா வஹுவ மக்தூம்." சாஹிபுல் ஹூத்தை போன்று மீனுடைய வயிற்றிலே இருந்தாரே அவரை போன்று நீர் ஆகிவிட வேண்டாம். இத் நாதா வஹுவ மக்தூம். அவர் ஒரு துன்பகரமான நிலையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை அழைத்தார். அல்லாஹ்வுடைய நிஅமத் அவருக்கு கிடைத்தது என்று அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போகிறான். அவர்களை சாலிஹான ஒரு மனிதராக அல்லாஹ் தஆலா தெரிவு செய்தான். எனவே கோபம் வருகிற பொழுது நாம் நிறைய நேரங்களிலே பொறுமையை இழக்கின்றோம். இதனால் நிறைய நன்மையை இழக்கின்றோம். இதனால் நிறைய நாங்களே பாதிப்பு அடைகின்றோம். அதேபோன்று இது பொறுமைக்கு தடையான ஒரு விடயம். 3வது பொறுமைக்கு தடையான விடயம் என்னவென்றால், மனதிலே வரக்கூடிய இறுக்கம், கவலை, கடுமையான கவலை, எதிரிகள் எங்களுக்கு செய்யக்கூடிய சதிகள், எங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் எங்களோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறையிலே மனதிலே கவலையும் கஷ்டமும் நெருக்கடியும் வரும். இதுவும் நாங்கள் பொறுமையை இழப்பதற்குரிய காரணமாக அமையும். ஆனால் இந்த நேரத்திலே நாங்கள் பொறுமையை கடைபிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், "வஸ்பிர்." பொறுமை செய்யுங்கள். "வமா ஸப்ருக இல்லா பில்லாஹ்." அல்லாஹ் தஆலாவை கொண்டே அன்றி உங்களுடைய பொறுமை இல்லை. அதாவது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நீங்கள் பொறுமை செய்யுங்கள். "வலா தஹ்ஸன் அலைஹிம்." அவர்கள் மீது கவலைப்படாதீர்கள். "வலா தகு ஃபீ ضيق மிம்மா யம்குரூன்." அவர்கள் சதி செய்கிறார்களே அந்த சதியிலிருந்து நீங்கள் மன கஷ்டத்துக்கு உள்ளாக தேவையில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதேபோன்று தொடர்ந்து அல்லாஹ் தஆலா அடுத்ததாகவே என்ன சொல்கிறான்? "இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன்." யார் தக்வாவோடு நடக்கிறார்களோ, எனவே இந்த நேரத்தில் பொறுமை இழக்காமல் யார் இருக்கிறார்களோ, தக்வாவோடு நடக்கிறார்களோ, வல்லதீன ஹும் முஹ்ஸினூன், யார் நலவு செய்கிறார்களோ அவர்களோடு நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். எனவே பொறுமை செய்தால் இப்படியான கட்டத்திலும் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. அவர்களுடைய சதிகளை நீங்கள் பொருட்படுத்தாதீர்கள். அதேபோன்று எங்களுக்கு பொறுமைக்கு தடையாக இருக்கக்கூடிய இன்னொன்று தான் நிராசை அடைவது. இது பொறுமைக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடைக்கல். எனவே ஒருவர் நிராசை அடைந்து விட்டால் அவரிடத்திலே பொறுமை இருக்காது. எனவே உதாரணமாக நீங்கள் பாருங்கள், ஒரு விவசாயி விவசாயம் செய்து அதனுடைய விளைச்சலை அடைகிற வரையிலே அவரிடத்திலே ஒரு பொறுமை தேவை. அப்படி இருக்கும் பொழுதுதான் அவர் ஒரு மேலெண்ணம் வைத்து கொண்டே இருப்பார். அவரிடத்திலே ஒரு மேலெண்ணம் இருக்கும், இது வளர்ந்து இதனுடைய விளைச்சலை எங்களுக்கு தரும் என்று. ஆனால் அவரிடத்திலே யஸ் வந்துவிட்டால், அதாவது நிராசையை அவர் அடைந்து விட்டால் என்ன நடக்கும்? அவருடைய அந்த இதனால் எனக்கு விளைச்சல் வரும் என்ற மேலெண்ணம் அவரிடத்திலே இல்லை என்றால் அவர் தொடர்ந்து அந்த பணியை செய்ய மாட்டார். எனவே அவருக்கு இதில் எனக்கு விளைச்சல் வரும், இதில் ஒரு லாபம் கிடைக்கும் என்கின்ற அந்த மேலெண்ணம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவருக்கு நிராசை அடைந்து விட்டால், அவருக்கு ஒரு மனதிலே வந்துவிட்டால் அவரால் அந்த வேலையை தொடர்ந்து செய்ய முடியாது, விவசாயம் செய்ய முடியாது. இதே போன்றுதான் எல்லா விடயத்திலும் ஈடுபடக்கூடியவர்களுக்கு என்பது வரக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மூமின்களுக்கு இதை வராமல் இருப்பதற்கு ஆறுதல் சொல்கிறான். நல்ல மேலெண்ணத்தை அவர்களிடத்திலே போடுகிறான். "வலா தஹினு வலா தஹ்ஸனு." நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் தைரியம் இழக்க வேண்டாம். "வஅன்துமுல் அலௌன்." நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். "இன் குன்தும் முஃமினீன்." நீங்கள் மூமின்களாக இருந்தால். "இன் யம்சஸ்கும் கர்ஹுன்." உஹத் யுத்தத்தில் நடந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்களுக்கு உங்களுக்கு காயம் ஏற்பட்டிருந்தால், ஃபகத் மஸ்ஸல் கௌம கர்ஹுன். அவர்களுக்கும் ஏற்கனவே மிஸ்லுஹு அதே போன்ற காயம் ஏற்பட்டிருக்கிறது. "வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ்." நாட்களை நாங்கள் மாறி மாறி இவ்வாறு கொடுக்கின்றோம். அவர்களுக்கு ஒரு நாளைக்கு வெற்றி, உங்களுக்கு ஒரு நாளைக்கு வெற்றி. அதாவது அல்லாஹ் தஆலா இவ்வாறு சில நேரங்களிலே சோதனை செய்கிறான். அதேபோன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களை பார்த்து ஃபிரௌனுடைய அந்த கொடுமையான அந்த ஆட்சியிலே அவர்கள் பட்ட அந்த வேதனையிலே
அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிற போது என்ன சொன்னார்கள்? கால மூசா லிகௌமி இஸ்தஈனு பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். வஸ்பிரு, பொறுமை செய்யுங்கள். இன்னல் அர்த லில்லாஹ், பூமி அல்லாஹ்வுக்குரியது. யூரிதுஹா மன் யஷாஉ மின் இபாதிஹ், அவனுடைய அடியார்களிலே அவன் நாடியவர்களுக்கு அதை அவன் கொடுப்பான். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், நல்ல இறுதி முடிவு தக்வா உள்ளவர்களுக்கு, எச்சமுள்ளவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. அவர்கள் என்ன சொன்னார்கள்? காலு ஊதீனா மின் கப்லி அன் தஅதியனா வ மின் பஅதி மா ஜிஅதனா, மூசாவே நீங்கள் வரத்துக்கு முன்னாலும் நாங்கள் நோவினை செய்யப்பட்டோம், நீங்கள் வந்ததுக்கு பிறகும் நாங்கள் நோவினை செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? கால அஸா ரப்புக்கும் ஐ யுஹ்லிக அதுவக்கும், உங்களுடைய ரப்பு உங்களுடைய எதிரிகளை அழிப்பதற்கு போதுமானவன். ஒ யஸ்தக்லிஃபக்கும் ஃபில் அர்த், அழிப்பது மாத்திரமல்ல பூமியிலே உங்களை அவன் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக ஆக்குவதற்கு போதுமானவன். ஃபயந்துர கைஃப தஅமலூன், அதற்கு பிறகு நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்று பார்ப்பான் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். எனவே நாங்கள் நிராசை அடைவதும் எங்களுடைய பொறுமை இழப்பதற்கு காரணமாக இருக்கும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பொறுமை என்கின்ற அந்த பண்பு எங்களிடத்திலே வருவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய சாதனங்கள் என்ன என்பதை பார்ப்போம். எங்களுக்கு தெரியும், பொறுமையிலே அல்லாஹு தஆலாவை வணங்குவதிலே, அவனுக்கு வழிபடுவதிலே எங்களுக்கு பொறுமை தேவை என்று சொன்னோம். அதே போன்று அவனுக்கு மாறு செய்யாமல் இருப்பதிலே, பாவத்தை விடுவதிலே பொறுமை தேவை. எனவே இந்த வகையான பொறுமைக்கு, இந்த 2 வகையான பொறுமைக்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய விடயங்களை முதலிலே பார்ப்போம். ஒன்று, பாவம் என்பது எவ்வளவு ஒரு மோசமானது, கீழ்த்தரமானது என்பதை நாங்கள் அறிய வேண்டும், படிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா பாவத்தை தடை செய்திருக்கிறான் என்றால் அது எங்களுக்கு பாதிப்பைத்தான் ஏற்படுத்தும், மோசமானது என்பதுதான் அர்த்தம். ஒரு இரக்கமுள்ள தந்தை தன்னுடைய குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை அவர் தடுப்பார். அங்கே அவர் நாடுவது அந்த குழந்தைக்கு அநியாயம் செய்வதற்கு அல்ல, அந்த குழந்தையை பாதுகாப்பதற்கு. அதே போன்றுதான் எங்களை படைத்த ரப்பு எங்களுக்கு பாவத்தை தடுத்திருக்கிறான் என்றால் அதன் மூலம் அவன் நாடுவது எங்களுக்கு நனவுதான். எனவே அல்லாஹ் தஆலா தடுத்ததிலே கெடுதி தான் எங்களுக்கு இருக்கிறது. இதை நாங்கள் உணர வேண்டும். இது எங்களுக்கு பொறுமைக்கு உதவியாக இருக்கும். அதே போன்று நாங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே வெட்கப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹு தஆலா எங்களை கேட்டு கொண்டிருக்கிறான். எனவே நாங்கள் அல்லாஹுடைய பற்றிய ஒரு வெட்கம் எங்களிடத்தில் இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா கோபப்படக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்ய மாட்டோம், அவனுக்கு வழிபடுவோம், பாவம் செய்ய மாட்டோம். அடுத்ததாக, மூன்றாவதாக, அல்லாஹு தஆலாவுடைய நிஅமத்துக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு நன்றிக்காக அவனுக்கு வழிபட வேண்டும், அவனுக்கு மாறு செய்யக்கூடாது. அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் மாறு செய்கிற பொழுது, அவனுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் இருக்கிற பொழுது, இதுதான் நன்றி கெட்டு நடப்பது என்பது அர்த்தம். இந்த நேரத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய நிஅமத்துக்கள் இல்லாமல் போகும். அல்லாஹு தஆலா தந்ததை எடுத்துக்கொள்வான். அதே போன்று நான்காவது, அல்லாஹு தஆலாவை பற்றிய அச்சம், பயம், அவனுடைய தண்டனையை பற்றிய அச்சம். அவன் எங்களுக்கு நன்மைகளை தர இருக்கிறான், அந்த நன்மையிலே எங்களுக்கு ஆதரவு, அவன் பாவத்தை மன்னிப்பான் என்கின்ற அந்த ஆதரவு அது எங்களிடத்திலே இருக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலாவுடைய வாக்கிலே எங்களுக்கு உறுதித்தன்மை இருக்க வேண்டும். அதை ஈமான் கொள்கின்ற பொழுது, அல்லாஹு தஆலாவுடைய அச்சம் எங்களுக்கு வருகின்ற பொழுது, இந்த எங்களுக்கு பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்வதற்கும் நன்மை செய்வதற்குமான பொறுமை அதிகரிக்கும். அதே போன்று அல்லாஹு தஆலாவை நாங்கள் நேசிக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலாவை நேசிப்பதன் மூலமாக அவனுக்கு நாங்கள் வழிபடுவோம். அல்லாஹுடைய அன்பு எங்களுடைய உள்ளத்திலே அதிகமாக வருகிற பொழுது அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் மாறு செய்யாமல் இருப்போம், அவனுக்கு வழிபடுவதற்கு முயற்சி எடுப்போம். அதே போன்று நாங்கள் கீழ்த்தரமான விடயங்களிலே எங்களை நாங்கள் கொண்டு போய் சேர்த்து, கீழ்த்தரமான காரணங்களை நாங்கள் தெரிவு செய்வதன் மூலமாக எங்களையே நாங்கள் தாழ்த்தி கொள்கின்ற ஒரு நிலை இல்லாமல், எங்களிடத்திலே ஒரு ஷரஃபுன் நஃப்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது ஒரு எங்களை பற்றிய ஒரு கண்ணியம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அதனால் எங்களுடைய மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். எனவே தரம் குறைந்த விடயத்தில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி கொள்வதற்கு கூடாது. அதே போன்று 7வது விடயம், எங்களுக்கு பாவத்தை பற்றி அதனுடைய மோசமான முடிவு, அதனுடைய விளைவுகள் என்னென்னவெல்லாம் இருக்கும் என்பதை பற்றி நாங்கள் படிக்க வேண்டும். அந்த அறிவு எங்களுக்கு அதிகமாக இருக்கின்ற பொழுது பாவத்தின் பக்கம் போக மாட்டோம், நன்மையின் பக்கமே போய்கொண்டிரும். எங்களுக்கு தெரியும், பாவம் செய்கிற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே கருப்பு புள்ளிகள் விழுகின்றன, எங்களுடைய முகத்திலே அந்த ஈமானிய அந்த ஜீனா அலங்காரம் எடுக்கப்படுகிறது, உள்ளத்திலே எப்போது பார்த்தாலும் நெருக்கடியும்
கவலையும் மனதுக்கும் கஷ்டமாக இருக்கும். எங்களுடைய உடம்பும் அந்த பாவங்கள் மூலமாக நிறைய நேரங்களிலே பலவீனமடையும். எங்களுடைய எதிரிகளை எங்களால் எதிர்க்க முடியாமல் போகும். இப்படி பல விளைவுகள் பாவத்துக்கு இருக்கின்றன. எனவே மன ரீதியாகவும் அதே போன்று உடல் ரீதியாகவும் நாங்கள் பாவத்தின் மூலமாக பலவீனம் அடைவோம். இந்த விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று உலகத்திலே நாங்கள் நீண்ட நீண்ட பெரிய பெரிய மேலெண்ணங்களை வைக்காமல், நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒரு பிரயாணியாக வந்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு அவசரமாக இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிய போகிறோம். எனவே அந்த மறுமை வாழ்க்கைக்காக நாங்கள் அமல் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதை எப்போதும் நாம் அதிகமாக ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று மேலதிகமான விடயங்களை நாங்கள் செய்வதை விட வேண்டும். அவ்வாறு செய்யக்கூடிய நேரத்தில் உணவாக இருக்கலாம், குடிக்கின்ற பானங்களாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், தூங்குவதாக இருக்கலாம், மற்றவர்களோடு பழகுவதாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் அளவுக்கு அதிகமாக நாம் செய்தால் அவைகளும் எங்களை அல்லாஹ்வை வழிபடுவதை விட்டும் தூரமாக்கும். அதே போன்று பாவங்களின் பக்கம் எங்களை அவைகள் இட்டு செல்லும். எனவே எல்லா விடயத்திலும் அளவாக நாங்கள் இருக்க வேண்டும். 10வதாக இறுதியாக ஈமானை எங்களுடைய உள்ளத்திலே அதிகரிக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். ஈமான் குறைகின்ற பொழுது பொறுமையும் குறையும். ஈமான் குறைந்தால் நிச்சயமாக பொறுமையும் குறையும். எனவே எங்களை தூண்டக்கூடியது முக்கியமாக ஈமான். எனவே ஈமானை நாங்கள் பலப்படுத்தக்கூடிய விடயங்களிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, சோதனைகளின் போது நாம் பொறுமை செய்ய வேண்டும் என்று சொன்னோம். அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சோதனைகள், அதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய விடயங்களை பார்ப்போம். ஒன்று, அல்லாஹு தாலா தான் இந்த சோதனையை, இந்த நோயை, இந்த வறுமையை அல்லது ஏதோ ஒரு துன்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்பதை நாங்கள், அல்லாஹு தாலா எங்களுக்கு தெரிவு செய்திருக்கிறான், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுடைய அடிமைத்துவத்தை நாங்கள் சரியாக வெளிப்படுத்துகிறோம் என்பது அர்த்தம். அல்லாஹு தாலா எங்களுக்கு எதை பொருந்தி கொண்டானோ அதை நாங்கள் பொருந்தி கொள்கிறோம் என்ற ஒரு நிலைக்கு நாங்கள் வந்தால் எங்களுக்கு அந்த இடத்திலே அதற்காக பொறுமை செய்ய முடியும். அதே போன்று அல்லாஹு தாலா இந்த முசீபாவை, சோதனையை எங்களுக்கு ஒரு மருந்தாக தந்திருக்கின்றான். எனவே அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன தேவை என்பதை அல்லாஹு தாலா அறிந்திருக்கிறான். எனவே எங்களுக்கு தேவையான மருந்தை எங்களுடைய வைத்தியர் தருகிற பொழுது நாங்கள் அது கசப்பாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அதை அருந்துகிறோம், அதை உள்வாங்கிக் கொள்கிறோம், அதை வாந்தி எடுப்பதில்லை. ஆனால் நாம் அதே போன்றுதான் இந்த பொறுமையை, இந்த சோதனையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலாவுக்கு தெரியும் எங்களுக்கு எது பொருத்தமானது. அவன் எங்களோட இரக்கமானவன், தந்திருக்கிறான். எனவே ஒரு வைத்தியர் எங்களுக்கு கசப்பான மருந்தை தருகிற பொழுது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது எங்களுடைய புத்தியை பயன்படுத்தி அதனால்தான் எங்களுக்கு பயனளிக்கும், எங்களுடைய நோய் குணமாகும் என்று நினைக்கிற பொழுது, அதே போன்றுதான் நாங்கள் இந்த சோதனை அல்லாஹு தாலா எங்களுடைய நலவுக்குத்தான் தந்திருக்கிறான் என்பதை நினைக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்றால், இந்த சோதனையுடைய, இந்த மருந்துடைய இறுதி முடிவு எங்களுக்கு எங்களுடைய நோய் குணமாகிவிடும். எங்களுடைய சோதனை, எங்களுடைய இந்த நோவு, வருத்தம், துன்பம் இல்லாமல் போய்விடும். எனவே நாங்கள் ஒன்று கசப்பாக இருக்கிறது என்று சொல்லி அந்த மருந்தை நாங்கள் விட்டுவிட்டால் எங்களுக்கு எங்களுடைய நோயிலிருந்து நிவாரணம் பெற முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். நீங்கள் ஒன்றை வெறுக்கலாமானால் அது உங்களுக்கு நலவாக இருக்கும். வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன், நீங்கள் ஒன்றை விரும்பலாம், வஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், நீங்களும் அறியாதவர்களாக இருக்கிறீர்கள். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறான், ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன், நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், வயஜஅலுல்லாஹு ஃபீஹி கைரன் கதீரா, அல்லாஹு தாலா அதிலே அதிகமான நலவை உங்களுக்கு வைத்திருப்பான் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். எனவே அவன் தான் அறிந்தவன். அடுத்ததாக அல்லாஹு தாலா தன்னுடைய அடியானை நல்ல நிலையிலும் அவனுக்கு சோதனையான கஷ்டமான நிலையிலும் அவனுக்கு பயிற்சி கொடுக்கிறான், அவனை சோதிக்கின்றான். அல்லாஹு தாலா அவனிடமிருந்து எல்லா நிலையிலும் இபாதத், தன்னுடைய அடிமைத்துவத்தை அவன் வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹு தாலா விரும்புகின்றான். எனவே உண்மையான ஒரு அடியான் என்ன செய்வான்? அவனை எல்லா நிலையிலும் அல்லாஹு தாலாவுக்கு தன்னுடைய அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவான், அல்லாஹுவை வணங்குவான். ஆனால் வெறுமனே நல்ல நிலையுடைய அடிமை இருப்பார்கள். அதாவது அல்லாஹுடைய எந்த நேரத்தில் அல்லாஹுவை வணங்குவார்கள்? அவர்கள் ஆஃபியத்தில் இருக்கின்ற பொழுது, சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது அல்லாஹுவை ஒரு ஓரமாக சந்தேகத்திலே வணங்கி கொண்டிருப்பார்கள். ஆனால்
அவர்களுக்கு ஒரு ஹைர் வந்தால் அதனால் நிம்மதி அடைவார்கள். அவர்களுக்கு பொருளாதாரத்திலோ வாழ்க்கையிலோ எதிலோ ஹைர் வருகிற பொழுது நிம்மதி. ஆனால் அவர்களுக்கு ஒரு ஃபித்னா சோதனை வருகிற பொழுது முகங்குப்புற புரண்டு விடுவார்கள், திரும்பி விடுவார்கள், அல்லாஹ்வை விட்டும் தூரமாகி விடுவார்கள். எனவே இவர்கள் அல்லாஹு தாலா தன்னுடைய உபூதியத்துக்கு, தன்னுடைய அந்த அடிமைத்துவத்துக்கு தேர்வு செய்த அடிமைகள் அல்ல, அல்லாஹுடைய அடியார்கள் அல்ல. எனவே பயனுள்ள ஈமான் ஒரு மனிதனை அவன் சோதனையுடைய நிலையிலும் தான், ஆஃபியத்துடைய நிலையிலும் தான், 2 நிலையிலுமே அவனை உறுதியாக வைக்கும். எனவே தேவையான நேரத்திலே அவனுடைய ஈமான் அவனுக்கு பயனளிக்கும். ஆனால் ஈமானுல் ஆஃபியத்தில் மட்டும் ஈமான் உள்ளவர்கள் இருப்பார்கள். ஆஃபியத்துடைய நிலையிலே அவர்களுடைய ஈமான் அவர்கள் உண்மையான மூமீன்களுடைய உயர்ந்த அந்தஸ்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்க மாட்டாது. ஆஃபியத்திலே அவர்களிடத்தில் ஈமான் இருக்கும். அதே போன்று பலாவிலே, முசீபாவிலே சோதனை வருகிற பொழுது அவர்களுடைய ஈமான் தடம் புரண்டு விடும். எனவே அல்லாஹு தாலா எங்களை இதை சோதிக்கிறான் என்பதை நாங்கள் உணர வேண்டும். அடுத்ததாக அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த தந்திருக்கக்கூடிய சோதனை இது கதா கதிரிலே எழுதப்பட்டது என்பதை நாங்கள் அந்த நேரத்தில் நினைக்க வேண்டும். எனவே இது தடுக்க முடியாது, நடந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்பதை நாங்கள் உணர வேண்டும். அல்லாஹ் தாலா குர்ஆனிலும் அதை எங்களுக்கு சொல்லியிருக்கிறான். நம் நேரத்தை விரிவஞ்சி நேரம் செல்வதனால் இங்கே எது பேசுவது எது தவிர்ப்பது என்பது சிக்கலாக இருக்கிறது. நாம் குறைத்துக் கொள்கிறோம் அதிகமான பகுதிகளை நாங்கள். அதே போன்று இன்னொரு விடயம், எங்களுக்கு ஒரு சோதனை வருகிற பொழுது அதைவிட பெரிய சோதனை இந்த உம்மத்துக்கு வந்த சோதனைகளை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய சோதனை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் சோதனை. அவர்களுடைய வரலாற்றை படித்தால் உங்களுக்கு அது தெரியும். எனவே அவர்களே மரணித்து விட்டார்கள். அது இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட அதை விட பெரிய சோதனை இல்லை. எனவே அந்த சோதனைகளை நாங்கள் எங்களுக்கு விட சோதனைகளுக்கு உள்ளானவர்களை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே அடுத்ததாக நாங்கள் பதட்டம் அடைவதையோ கலக்கம் அடைவதையோ பொறுமை இழப்பதையோ நாங்கள் தவிர்க்க வேண்டும். அது எந்த வகையிலும் எங்களுக்கு பயனளிக்காது. இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அழகான வார்த்தை. நிறைய விடயங்கள் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன விடயங்கள் தான் உண்மையிலே இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் இது சம்பந்தமாக நிறைய விடயங்களை மிக ஆழமாக நுணுக்கமாக பேசியிருக்கிறார்கள். அவைகளை எங்களால் வெளிக்கொண்டு வர முடியாது. மொழிபெயர்ப்பில் கூட அந்த கருத்துக்களை நாம் சொல்ல முடியாது. அதே போன்று அல்லாஹு தாலா அவர்களுடைய இல்மின் மூலமாக நிறைய பேருக்கு உண்மையிலே பயனடைய செய்திருக்கிறார். அதே போன்று அவர்களுடைய ஆசிரியர் இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் பெரும்பாலும் அவர்களிடம் இருந்த அந்த இஹ்லாஸ் தான் அதற்கு காரணமாக இருக்கும். எப்படியெல்லாம் இவ்வாறான அறிவு அல்லாஹு தாலா இவர்கள் கொடுத்திருக்கிறானே என்று நாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய அறிவின் மூலமாக நாம் நிறைய பயனடையக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பொறுமை சம்பந்தமாக நிறைய பேசியிருக்கிறார்கள். அவைகள் புத்தக கணக்கில் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் ஜஸஅ யுஷ்மிது அதுவஹு. உண்மையிலே பதட்டம் அடைவது, பொறுமையிலே இழப்பது எதிரியை சந்தோஷமடைய செய்யும். எதிரி அதே போன்று அவனுடைய நண்பனுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதே போன்று அவனுடைய ரப்பை அது கோவப்படுத்தும். ஒருவன் பதட்டம் அடைந்தால் அல்லாஹு தாலாவை பொறுமை இழந்தால் கோவப்படுத்தும். சைத்தானை அவனோடு இருக்கக்கூடிய அவனுடைய சைத்தானை சந்தோஷப்படுத்தும். அவனுடைய நட்கூடியை அதை அழித்துவிடும். அவனுடைய மனதை பலவீனப்படுத்தும். ஆனால் பொறுமை செய்தால், அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்தால் என்ன நடக்கும்? அவன் சைத்தானை பலவீனப்படுத்துவான், களைப்படைய செய்வான், வீழ்ச்சி அடைய செய்வான். சைத்தானை தோல்வி அடைந்தவனாக திருப்பி அனுப்பிவிடுவான். தன்னுடைய ரப்பை பொருந்தச் செய்வான். ரப்புடைய பொருத்தத்தை அவன் பெற்றுக்கொள்வான். தன்னுடைய நண்பனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவான். தன்னுடைய எதிரிக்கு துன்பத்தை அதன் மூலமாக அவன் ஏற்படுத்துவான். தன்னுடைய சகோதரர்களையும் அவன் சுமந்து கொள்வான். அவர்கள் இவனுக்கு ஆறுதல் சொல்ல முன்னாலே இவனுக்கு ஏற்பட்ட சோதனைக்கு இவன் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவனாக மாறுவான். இதுதான் உண்மையான தன்மை. இதல்லாமல் கன்னத்தில் அறைந்து கொள்வதோ, ஆடைகளை கிழித்துக் கொள்வதோ, தனக்கு எதிராகவே பிரார்த்தனை செய்து கொள்வதோ, விதியிலே வெறுப்படைவதோ அல்ல என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அடுத்ததாக எங்களை விட கஷ்டத்துக்கு உள்ளான ஒருவருடைய நிலைமையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனையின் அந்த கடுமையை மனதுக்கு குறைக்கக்கூடியதாக இருக்கும்.
அதே போன்று அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் உரியவர்கள், அவனிடத்தில் தான் நாங்கள் திரும்பி போகிறோம் என்கின்ற அந்த முக்கியமான வார்த்தை இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கக்கூடிய அதை சொல்லி நாம் மன ஆறுதல் அடைய வேண்டும். ஏன் தெரியுமா? நாங்களும் எங்களுடைய சொத்துக்கள், எங்களுடைய குடும்பம், எங்களிடம் இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹு தாலாவுக்கு தான் சொந்தமானது. யதார்த்தத்தில நாங்கள் அதை விட்டுவிட்டு போய்விடுவோம் அல்லாஹ்விடத்திலே. இந்த உலகத்திலே நாங்கள் தொடர்ந்து இருக்கப் போபவர்கள். ஆனால் அங்கு சென்றதற்கு பிறகு எங்களுடைய குடும்பமோ, செல்வமோ, எங்களுடைய உறவுகளோ எதுவுமே எங்களுக்கு பயனளிக்காது. எங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று எங்களுடைய நல்லமல்கள் தான். அங்கே எங்களோடு இருக்கப் போவது எங்களுடைய நல்லமல்களும், நாங்கள் செய்த கெட்ட செயல்களும் தான். அதை வைத்துத்தான் எங்களுடைய முடிவு இருக்கப் போகிறது. எனவே நாம் அதை நினைக்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹு தாலா இந்த சோதனையை எங்களுடைய பொறுமையை சோதிப்பதற்காக தந்திருக்கிறான். எனவே அவன் அஹ்கமுல் ஹாக்கிமீன், அர்ஹமுர் ராஹிமீன், அதாவது தீர்ப்பு சொல்பவர்களெல்லாம் மிகச்சிறந்த தீர்ப்பை சொல்லக்கூடியவன், இரக்கம் காட்டுபவர்களெல்லாம் மிக மிகவுமே இரக்கம் காட்டக்கூடியவன். அல்லாஹு தாலா எங்களை அழிப்பதற்காக இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று அல்லாஹு தாலா எங்களை அழிப்பதற்காக இந்த சோதனையை தரவில்லை. எங்களை தண்டிப்பதற்காக, எங்களை இல்லாதொழிப்பதற்காக தரவில்லை. அல்லாஹு தாலா எங்களை பார்க்கின்றான், எங்களுடைய பொறுமையை சோதிக்கின்றான். நாங்கள் எப்படி அவனை பொருந்திக் கொள்கிறோம் என்று பார்க்கின்றான். எங்களுடைய ஈமானை பார்க்கின்றான். நாங்கள் எப்படி இந்த நேரத்திலே அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகிறோம், அவனிடத்திலே விரைகின்றோம், அவனிடத்திலே மன்றாடுகின்றோம், அவனுடைய கதவுக்கு முன்னால் நாங்கள் வீழ்கின்றோம், எங்களுடைய உள்ளத்தை அவனுக்கு முன்னால் நாங்கள் தாழ்த்துகிறோம், பணிக்கிறோம், உடைக்கிறோம், எங்களுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அவனிடத்திலே நாங்கள் முறைப்படுகிறோமா என்று அல்லாஹு தாலா பார்க்க விரும்புகிறான். இதுதான் அல்லாஹு தாலா, இதுக்குத்தான் அல்லாஹு தாலா சோதனை எங்களுக்கு தந்திருக்கிறான். எங்களை அழிப்பதற்காகவோ, எங்கள் இல்லாதொழிப்பதற்காகவோ அல்ல என்பதை நாங்கள் நினைக்க வேண்டும். அதே போன்று இன்னொரு விடயம், இந்த உலகத்துடைய கசப்பு மறுமையுடைய இன்பம். இந்த உலகத்துடைய கசப்பு மறுமையுடைய இன்பம். அதே போன்றுதான் இந்த உலகத்தின் இனிமை, இன்பம் மறுமையின் கசப்பு. எனவே நாம் அழிந்து போகக்கூடிய இந்த இன்பத்தை, இந்த கசப்பை பெற்றுக்கொள்வது பெரிதல்ல. ஆனால் நாம் அழியாத ஒரு கசப்பு, மறுமையுடைய அந்த கசப்பை, கஷ்டத்தை நாம் பெற்றுக்கொண்டோமானால் அதைவிட கைசேதம், மோசம் எதுவுமே கிடையாது. எனவே இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை இப்படித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரிஹ். சுவர்க்கம் நாம் வெறுக்கக்கூடிய விடயங்களை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்துக்கு போக வேண்டுமென்றால் உலகத்திலே நாம் கஷ்டப்பட வேண்டும். வெறுப்படைகிற விடயங்கள் எங்களுக்கு வந்துதான் ஆகும், சோதனைகள். வஹுஃபின்னாரு பிஷ்ஷஹவாத். நரகம் மனோ இச்சைகள், ஆசைகளை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது. எனவே இன்பமாக இந்த உலகத்திலே குறைந்த காலம் நாம் அனுபவிக்கலாம். அதற்கு பிறகு நரகத்துக்கு போகலாம். ஆசைகள் ஊடாக நாங்கள் இந்த உலகத்திலே செயல்பட்டோம் என்றால் நரகத்தை தான் சென்றடைய வேண்டியிருக்கும். எனவே எங்களுக்கு இந்த விடயத்தை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே நிரந்தரமான இன்பத்திற்காக, நிரந்தரமான ஆஃபியாவுக்காக இந்த உலகத்துடைய குறைந்த கால நேர சோதனையை, கஷ்டத்தை, கசப்பை நாம் சுமந்து கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆனால் என்ன நிலைமை என்றால், இந்த உலகத்துடைய விடயங்கள் எங்களுக்கு கண்முன்னால் இருக்கிறது. ஆனால் மறுமையுடைய விடயங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அதனால் எங்களுடைய ஈமானும் பலவீனமாக இருக்கிறது. எங்களுடைய மனோ இச்சை எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. இதனால் நாங்கள் அவசரப்பட்டு கொண்டிருக்கிறோம், மறுமையை மறந்து வாழ்கிறோம். இதனால் எங்களுக்கு இவைகள் கஷ்டமாக இருக்கிறது என்று ஒரு நீண்ட ஒரு விடயத்தை இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதேபோன்று சோதனைகளின் போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் எப்போதும் சிந்திக்க வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறான். நாம் மறுமையில் போனால் சில நேரம் எங்களுக்கு இதைவிட அதிகமான சோதனைகள் வந்திருக்க வேண்டுமே என்று கூட நினைப்போம். நிச்சயமாக நினைப்போம். ஏனென்றால் அவ்வளவு அதிகமான கூலியை அல்லாஹு தஆலா சோதனைகளுக்கு வாக்களித்திருக்கின்றான். அதேபோன்று இன்னொரு முக்கியமான விடயம், அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள் ஒன்று ரெண்டல்ல, நிறைய நிஅமத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் அவைகளை நாங்கள் சோதனை நேரத்திலே மறந்து விடுகிறோம். அந்த நிஅமாக்களை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதர் யூனுஸ் இப்னு உபைத் அவர்களிடத்திலே வந்து தன்னுடைய கஷ்டமான நிலையை முறையிட்ட பொழுது கவலையை சொல்கிறார். அவர் கேட்கிறார், உன்னுடைய பார்வையை இல்லாமல் போய் அதற்கு
1,00,000 கிடைப்பதற்கு உனக்கு விருப்பமா என்று கேட்கிறார். அவர் இல்லை என்று சொல்கிறார். சரி, உன்னுடைய செவிப்புலனை நீ கொடுத்து விடு, அதற்காக 1,00,000 உனக்கு கொடுக்கப்படும். அது பிரச்சனை இல்லையா? இல்லை, அதுவும் முடியாது. உன்னுடைய நாவை நீ இழக்கிறாய், அதற்காக உனக்கு 1,00,000 கிடைக்கிறது. இல்லை, அதுவும் வேண்டாம். உன்னுடைய உன்னுடைய புத்தி அதற்கு நீ கொடுக்க தயார். இப்படி பல விடயங்களை சொல்கிறார். அவர் எதுக்குமே இல்லை என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார். இப்படியான நிறைய நியமத்துக்களை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். பல லட்சங்களை அல்லாஹ் தஆலா உனக்கு தந்திருக்கிறான். ஆனால் நீ உன்னுடைய தேவையை முறையிட்டு கொண்டிருக்கிறாய் என்று அவர் சொல்லி காண்பிக்கிறார். இதான் உண்மையிலே நிலை. நாங்கள் நிறைய நியமத்துக்களை நினைக்க மறக்கிறோம். அந்த நியமத்துக்கள் இழந்தால்தான் அதனுடைய பெருமதி எங்களுக்கு தெரியும். நாங்கள் இழந்த நியமத்துக்களை அல்ல, எங்களுக்கு சோதிக்கிறதுக்காக எடுத்த நியமத்துகளை பற்றி மாத்திரமே நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இதே பகுதியிலே நாம் கடைசியாக ஒரு விடயத்தை பார்ப்போம். அதாவது, எங்களுக்கு சோதனைகள் எப்படி வரும் என்றால், சில நேரம் மனிதர்களால் வரும். எங்களை போன்ற மனிதர்கள் எங்களுடைய பொருளாதார ரீதியாக, எங்களுடைய மானத்திலே, எங்களுடைய உயிருக்கு, எங்களுடைய உடைமைக்கு பாதிப்பை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். எனவே இந்த நேரத்திலே எங்களுக்கு பொறுமை செய்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் கடைசியாக பார்ப்போம். அதிலே நாம் என்ன நினைக்க வேண்டுமென்றால், அல்லாஹு தஆலா தான் அடியார்களுடைய செயல்களையும் படைக்கின்றான். அவன் நாடியே தான் நடக்கிறது. அவன் எதை நாடவில்லையோ அது நடக்கவில்லை. எனவே அல்லாஹு தஆலா அடியார்களை ஒரு கருவியாக வைத்திருக்கிறான். அவனுடைய நாட்டத்தை கொண்டு இது நடக்கிறது. அவர்களை அல்லாஹு தஆலா எங்கள் மீது ஏவி விட்டிருக்கிறான். எனவே நாம் வெறுமனே அவர்களுடைய செயலை பார்க்காமல் அல்லாஹு தஆலா தான் இதை ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பதை நாம் நினைக்க வேண்டும். இது அல்லாஹுடைய விதி. இவ்வாறு நாம் நினைக்கிற பொழுது எங்களுடைய கவலை குறையும். அதே போன்று நாங்கள் எங்களுடைய பாவங்களை நினைத்து பார்க்க வேண்டும். எங்களுக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்றால், நாங்கள் செய்த பாவங்கள், நாங்கள் செய்த தவறுகள் இதற்கு காரணமாக இருக்கும். வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உங்களுக்கு வரக்கூடிய சோதனை நீங்கள் சம்பாதித்து கொண்டதின் மூலமாகத்தான். வயஃபு அன் கதீர். அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்களை மன்னிக்கவும் செய்கிறான். அதே போன்று நாங்கள் இப்படியான நேரத்திலே, அவர்களை மன்னிக்கின்ற நேரத்திலே, அவர்களை மன்னித்து பொறுமை செய்வதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நிறைய கூலியை வாக்களித்திருக்கிறான் என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அடுத்ததாக, மன்னிக்கின்ற அந்த இன்பம், அதனால் கிடைக்கக்கூடிய அந்த மன சந்தோஷம், மன நிம்மதி, நாம் பழி வாங்குவதால் திருப்பி அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதால் கிடைக்கின்றதை விட மிகவுமே நல்லது. அவனுக்கு அது ஆஹிராவிலும் பயனளிக்கும், இம்மையிலும் பயனளிக்கும். அவனுடைய உள்ளம் நிச்சயமாக அமைதியடையும். அதே போன்று நாங்கள் எங்களுக்காக ஒன்று பழி வாங்கிவிட்டோமே ஆனால் அது எங்களுக்கு மனதிலே ஒரு இழிவையும் தரும், ஒரு கண்ணியத்தை தராது. ஆனால் நாங்கள் மன்னித்தால் எங்களுடைய மனதிலே எங்களுக்கு ஒரு கண்ணியத்தை அது நிச்சயமாக ஏற்படுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமா ஸாதல்லாஹு அபதன் பிஅஃப்வின் இல்லா இஸ்ஸா. அல்லாஹு தஆலா சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், மன்னிப்பின் மூலமாக ஒரு அடியானுக்கு கண்ணியத்தை தவிர வேறு எதையும் அதிகரிக்க மாட்டான். எனவே மன்னித்தால் எங்களுடைய உள்ளத்திலே அந்த கண்ணியத்தை நாங்கள் உணர்வோம். அதை நாங்கள் உலகத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதிகரிப்பான். அதே போன்று பொதுவாகவே அல் ஜஸாஉ மின் ஜின்ஸில் அமல். நாங்கள் என்ன செயலை செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற கூலி தான் எங்களுக்கு கிடைக்கும். எனவே நாங்கள் மன்னித்து விட்டோமானால் அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவங்களை நிச்சயமாக மன்னிப்பான். என்றால் நாங்கள் பாவிகள், நிறைய பாவம் செய்கிறோம். அதனால் எங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் நாங்கள் மனிதர்களை மன்னிக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் பழிவாங்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதனால் எங்களுடைய காலம் வீணாகும். எங்களுடைய நிறைய விடயங்கள் எங்களுடைய நலன்களை நாங்கள் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஆனால் மன்னித்து விட்டோம் என்றால் இலகுவானது. அதனால் நாங்கள் அடையக்கூடிய பயனும் அதிகம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதே போன்று ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய இன்னொரு நாள் வரக்கூடிய சோதனை அல்லாஹு தாலாவுக்காக செஞ்ச ஒரு தாவாவுக்காக, இது போன்ற ஏதோ ஒரு அளவுக்காக, அல்லாஹுக்காக செஞ்ச ஒரு வேலைக்காக அவனுக்கு கிடைத்த துன்புறுத்தல் என்றிருந்தால்
நிச்சயம் அந்த நேரத்திலே நாங்கள் பொறுமை செய்வது கட்டாயம். அல்லாஹ் தாலா எங்களுக்கு பொறுமை செய்ய சொல்லி இருக்கிறான். எனவே அந்த நேரத்திலே நாங்கள் பழிவாங்குவது கூடாது, பழிவாங்க முடியாது. எனவே எங்களுடைய கூலி அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது. நாம் அல்லாஹ்வுக்கு செய்த ஒரு வேலைக்காக எங்களை யாராவது துன்புறுத்துகிறார்கள் என்றால் பொறுமை செய்வது அந்த இடத்திலே கட்டாயம். அதற்கான கூலியை அல்லாஹ் தாலா எங்களுக்கு தர வேண்டுமென்றால் நாம் பொறுமை செய்ய வேண்டும். இப்படியான கட்டங்களில் எங்களுடைய மனதை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்து எங்களுடைய மனதை நாங்கள் எங்களுக்கு அடிமையாக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் எங்களுடைய மனதுக்கு அடிமைப்பட்டு நாங்கள் மனதுடைய அடிமையாக மாறிவிடுவோம். எங்களுடைய உள்ளத்தின் அடிமையாக மாறிவிடுவோம். எங்களுடைய மன உச்சை சொல்வதையெல்லாம் எப்போதும் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அல்லாஹ் தாலா எங்களை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று இன்னொரு விடயம், பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய கூலிகளையும் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மய்யா இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மஹப்பா இருக்கிறது. இது போன்ற விடயங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இப்படியான கட்டங்களிலும் கூட, அதாவது அல்லாஹ் தாலா தரக்கூடிய சோதனைகள் மாத்திரமல்ல, இது போன்ற மற்றவர்களால் வரக்கூடிய துன்பங்களுக்கும் அதே விடயங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் பொறுமை செய்தால் எங்களுடைய உதவியாளனாக அல்லாஹ் இருப்பான். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுவோம். ஆனால் நாங்கள் பழி வாங்கினால் எங்களுக்காக அல்லாஹ் தாலா எங்களிடமே எங்களுடைய ஆத்மாவை எங்களை சாட்டி விடுவான். எனவே எங்களால் என்ன சக்தி இருக்கிறது எங்களுக்கு? எனவே அல்லாஹ் தாலாவுடைய உதவி இல்லாமல் எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அதே போன்று மற்றவர்கள் செய்கிற துன்பத்தை நாம் தாங்குகின்ற பொழுது அவர்கள் அநியாயம் செய்வதிலிருந்து திருந்துவதற்கு, அவர்கள் கவலைப்படுவதற்கு, மன்னிப்பு கேட்பதற்கு, மனிதர்களும் அவர்களை குறை சொல்வதற்கு, அப்படியே அநியாயக்காரர்களை அது வாய்ப்பாக இருக்கும். திரும்ப நாங்கள் அவர்களுக்கு அதே விதமாக திரும்பச் செய்தால் இவைகளை எல்லாம் நாங்கள் சில நேரம் இழந்து விடுவோம். அவன் திருந்துவதற்கு வாய்ப்பில்லாமல் போகும். மற்றவர்களும் அவனை குறை சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்காது. எனவே அதனால் நாங்கள் இது போன்ற பல விடயங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிந்தித்து பார்க்க எங்களுக்கு தெரியும். அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் எப்படியெல்லாம் துன்புறுத்தல்களை கொடுத்தார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் பொறுமை செய்தார்கள் என்பது சாதாரணமான விடயங்கள் அல்ல. எனவே அவைகளை பேசுவதற்கு எங்களுக்கு நேரமில்லை. அது ஒரு தலைப்பாக பேசலாம் என்று இருந்தேன். ஆனால் உண்மையிலே இப்போது நிறைய நேரம் சென்று விட்டதனால் அவைகளை நான் தவிர்க்கின்றேன். எனவே இது போன்ற கட்டங்களிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தான் உதவி தேட வேண்டும். அல்லாஹ் தாலாவிடத்திலே நிச்சயமாக உதவி தேட வேண்டும். அவனிடத்திலே அதிகமாக துஆ கேட்க வேண்டும். மற்றவர்கள் எங்களை துன்புறுத்துகிற பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரன் ஃபஸப்ருன் ஜமீல். அழகான பொறுமை. வல்லாஹுல் முஸ்தஆன். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை உதவி செய்யக்கூடியவன், அவனை உதவி தேடப்படக்கூடியவன் என்று சொன்னார்கள். அதேபோன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் அச்சுறுத்திய பொழுது தன்னுடைய கூட்டத்தை பார்த்து என்ன சொன்னார்? இஸ்தஈனு பில்லாஹ். அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். வஸ்பிரு, பொறுமை செய்யுங்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போதுமானவன். எங்கள் அனைவருக்குமே பொறுமையை தர வேண்டும். நாங்கள் உண்மையிலே நிறைய நன்மைகளை, நிறைய நலவுகளை பொறுமையை இழந்தன் காரணமாக நானும் நீங்களும் இழந்திருப்போம். எனவே அல்லாஹ் தாலா எங்களுடைய எஞ்சியிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே நிறைய பொறுமையை, சகிப்புத்தன்மையை, அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை எல்லா விடயத்திலும் தர வேண்டும். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.